Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லாக விளக்கது நமச்சிவாயவே. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான ஒரு அற்புதமான நாளாக அமையட்டும். பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025 உங்கள் லட்சியங்கள் அனைத்தையும் பயணத்தோடு சேர்ந்த உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்துறேன். என்னதான் வாழ்த்தினாலும் இந்த வருடம் சிறப்பிற்குரிய வருடமாக இருக்கின்றது. 3 பெயர்ச்சிகளை காண இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த 2025 அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் வருகின்ற மார்ச் மாதம் இந்த சனி பெயர்ச்சி என்பதை எல்லோரும் ஆவலோடு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி ஒருவரால் மட்டும்தான் கொடுக்கவும் முடியும், கெடுக்கவும் முடியும்ன்ற இந்த சொற்றொடர் எல்லார் மத்தியிலும் பரவி இருக்கின்றது. இப்போ கைபேசி வச்சிருக்கிறவங்க எல்லாருமே தன்னுடைய ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த பார்வையை விடாம நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை சரியான ஒரு நபரிடம் கேட்கும் பொழுதுதான் அதற்கான வழிகள் என்ன நடக்க போகுது, இல்லை இது நம்மளுடைய விதிதானா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நம்மளுடைய ஆன்மீக மூலமாக உங்களுக்கு இன்றைக்கு விடை கிடைக்க இருக்கின்றது. அந்த வகையில் 45 வருடங்களுக்கு மேலான அனுபவம் உடைய ஜோதிடமே எனது சுவாசம், ஜோதிடத்தை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்று தன்னுடைய பக்கத்தில் இதை வார்த்தைகளாக பதித்து வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்களை அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றோம். நல்லா இருப்பீங்கம்மா. உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஜோதிடம் என்னும் மகா அற்புதம் அப்படின்ற ஒரு நூலும் நீங்கள் எழுதியிருக்கீங்க. அந்த தலைப்பிலிருந்தே நீங்கள் எந்த அளவுக்கு அதில் ஆழத்தன்மையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, பயணம் செய்கிறீங்க அப்படின்றது எங்களால் நல்லா உணர முடியுது. ஆனால் ஒரு சிலர் உங்களை எப்படி தெரியுமா பார்ப்போம், நாங்கள் ஆபத் பாந்தவனாக பார்ப்போம், கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கடவுள் அப்படின்ற அளவுக்கு பார்க்கக்கூடிய ரசிகர்களும் இந்நேரம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கீழவே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சனி பெயர்ச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பயம், இந்த பெயரை கேட்டாலே பயப்படக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல சனி அப்படின்றது ஒரு பாப கிரகம் தானா, அதை பார்த்து நம்ம எல்லாருமே அஞ்சி தான் ஆகணுமா, பயந்து தான் ஆகணுமா, இதை பற்றி சொல்லுங்களேன். வாழ்க்கையில் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது. ஒரு நாள் நல்லா ஜாலியாக இருக்கிறீங்க, இன்னொரு நாள் ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. அப்போ மனிதனுக்கு எல்லாமே கலந்து தான் வருது. உண்மையை சொல்லப்போனால் வடதுருவம் தென் துருவம், ஆண் பெண், இன்பம் துன்பம், இந்த மாதிரி கிரகங்கள்லேயும் நல்லதை கொடுக்கக்கூடிய கிரகம்னு ஒன்று இருக்குன்னா தீயதை தரக்கூடிய கிரகம்னு ஒன்று இருந்தே ஆகணும். 2 எதிர்முனை தானே. இப்போ நல்லதை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் குரு சுக்கிரன் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக சனி செவ்வாயில் சனி முதன்மையான பாபராக இருக்கிறார். ஆனால் இன்னும் ஒன்றையும் நீங்கள் சொல்லணும், 9 கிரகங்களும் கலந்து கொடுக்கக்கூடியவை தான். உங்களுடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையில் ஒரு கிரகம் எந்த இடத்துல எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குது. பொதுவான பாபராக சனி இருப்பார். பொதுவான பாவர்னால் எதையுமே கெடுபலன்களை கெட்ட வழிகளில் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் அதே நேரத்தில் அவர் எல்லாருக்கும் நல்லது செய்ய மாட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் சனி சுபத்துவமாக குரு சுக்கிர கலப்புகளோடு உலர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய இணைவு பார்வை போன்ற தொடர்புகளோடு இருக்கும்போது அவரும் நல்லதை செய்வார். ஆனால் பொதுவான பார்வையில் பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்துடைய ஒரு பொதுவான பார்வையில் பார்த்தீங்கன்னா, நல்ல கிரகம் கெட்ட கிரகம் என்கின்ற வரிசையில் அதைத்தான் சுபர் அசுபர் பாபர் சுபர்னு சொல்கிறோம். அப்போ அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா சனி தீய கிரகம் தான். இப்போ பாவர் கிரகத்தில் முதல் கிரகம்னு பார்த்தா சனி கிரகம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த சனியினால் கொடுக்க முடியுன்றது தெரியுது. அவர் இப்போது அஷ்டம சனி, பொங்கு சனி, மங்கு சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, ஜென்ம சனி, கண்ட சனி, இவ்வளவு சொல்கிறோங்க ஐயா. இப்போ ஒரு விருச்சிக ராசிக்கு ஒரு சனி வருது அப்படின்னா எல்லா விருச்சிக ராசிகளுக்குமே அதே மாதிரி அனுபவங்கள் தான் உங்களுக்கு கிடைக்குமா, இல்லை வேறு வேறு மாதிரியான அனுபவங்கள் மாறுங்களா? எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? ஒரு 10 வயது பையன் இருக்கிறான், அவனும் விருச்சிக ராசி. ஒரு 60 வயது பெரியவர் இருக்கிறார், அவரும் விருச்சிக ராசி. 2 பேருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? ஒரு 20 வயது விருச்சிக ராசிக்காரருக்கு ஒரு 20 வயதில் என்ன இருக்கும் அவருக்கு?
உண்மையை சொல்லப்போனால் அவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல் எதிர்காலத்தை பற்றின ஒரு சில பேருக்கு பயமே இருக்காது, அல்லது பருவ வயதுக்கே உரிய எதிர்பாலினத்தவருடைய ஈர்ப்பு, காதல் போன்ற அனுபவங்கள் 20 வயதுக்காரருக்கு இருக்கும். 60 வயசுக்காரர் காதல் பண்ணுவாரா? விதிவிலக்குகளை விட்டுருங்க. இப்போ 60 வயதுக்காரருக்கு அவருடைய ஆரோக்கியம் பற்றிய, அவருடைய இன்னும் மிச்சம் இருக்கின்ற நாட்கள் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக ஒரு ராசிக்காரர்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவரவர்களுடைய வயது, தகுதி, இருப்பிடம்னு சொல்லுவேன். இன்னொன்று, எல்லாருமே ஒரே மாதிரி நம்ம இருந்துறதில்ல. இந்த 5 விரல் இருக்குது, 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒருத்தர் விருச்சிக ராசியில் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார், அப்படியே கோடிகள்லேயே பிறழ்கிறார். ஒருவர் பரம ஏழையாக பிளாட்பாரத்தில் இருக்கிறார். ராசிகளுக்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் சம்பந்தமே இல்லை. பிறக்கும் அமைப்பின் அடிப்படையில் என்ன லக்னத்தில் எந்த மாதிரியான நேரத்தில் ஒரு ஜாதகம் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் உயர்நிலையில் இருக்கிறாங்க, கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடியவங்க தாழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆக அவரவருடைய அமைப்பிற்கு ஏற்றாற் போல் இப்போ இந்த சனிப்பயிற்சியில் நன்மைகளோ தீமைகளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொன்று பார்த்திங்கன்னா, மன அழுத்தம், மன கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது. என்னதான் பணக்காரராக இருந்தாலும் 3 வேளை தான் சாப்பிட முடியும், அந்த 3 இட்லி தான் சாப்பிட முடியும். பணக்காரன் தங்கத்தில் இட்லி பண்ணி சாப்பிட முடியாது, தங்கத்தில் தட்டு வேணா பண்ணி சாப்பிடலாமே தவிர தங்கத்தில் இட்லி சாப்பிட முடியாது. எல்லாருக்கும் அதே அரிசி மாவு இட்லி தான். அப்போ உணர்வுகள் பொதுவானவை. மனைவியால் மனக்கஷ்டம், குழந்தையால் மனக்கஷ்டம், சுற்றுப்புற சூழலால் மனக்கஷ்டம், தொழிலால் மனக்கஷ்டம் என்கின்ற விஷயம் கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பொதுவானவை. எல்லாருக்கும் மனைவி, கணவன் போன்ற விஷயங்கள் ஒன்று தானே. அப்போ உணர்வுகள் பொதுவாக இருக்கும், மற்றபடி அனுபவங்கள் ஏற்றத்தாழ்வோடு இருக்கும் என்பதுதான் உண்மை. சிறப்புங்க ஐயா. இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த சனி பயிற்சி அப்படின்றது என்ன சாதக பாதக நிலையில் இருக்குன்னு பார்ப்பதற்கு முன்பாக 12 கட்டம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜாதக கட்டம். இதில் முதல் 4 கட்டங்களில் சனி இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சாதக பாதகம் வரும்னு சுருக்கமா முதல் 4 கட்டங்கள் மட்டும் எங்களுக்கு சொன்னீங்கன்னா. ஜாதகத்தில் இந்த முதல் 4 கட்டங்கள் அப்படின்னா 1 முதல் 4 இடம்னு சொல்றீங்க. பொதுவான பலன்கள்ன்றது இங்கே இல்லவே இல்லை, அதுதான் உண்மை. ஜோதிடத்தை பொய்யாக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த பொதுவானது தான். உண்மையை சொல்லப்போனால் இந்த சனிப்பயிற்சி பலனே பொதுவானது தான். இந்த சனிப்பயிற்சி பலனில் எல்லாத்துக்கும் அப்படியே நடந்துடுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இப்போ எவ்வளோ % சொல்லலாங்க ஐயா? கோட்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா மற்ற கிரக பயிற்சிகளை விட சனி முக்கியத்துவம். ஏன்? ஜோதிடத்தில் எல்லாத்துக்கும் விடை இருக்குது. சந்திரன் 2.25 நாளில் நகரக்கூடிய ஒருவர், சூரியன் 1 மாதத்தில், புதனோ சுக்கிரனோ 20-25 நாட்களில், குரு 1 வருஷத்தில், இது ராகுகேதுக்கள் 1.5 வருஷத்தில், ஒரு இடத்துல நிலச்சி நீடித்து 2-2.5 வருஷம் 2.25 வருஷம் குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய கிரகம் சனி. அதனால் சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம சனிப்பயிற்சியை பார்த்து பயப்படுறோம். ஒரே இடத்துல ஸ்ட்ராங்காக நின்று வரேன்ட்டு. ஒரு கஷ்டம் வருதுங்க, 2 நாள் மட்டும் கஷ்டம் வந்தால் தாங்குவீங்களா? 2 வருஷம் கஷ்டம் வந்தால் தாங்குவீங்களா? 2 நாள் மட்டும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது சந்திரன். 10 நாள் 20 நாள் மட்டும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது புதன் சுக்கிரன். 1 மாதம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது சூரியன். அதாவது தவறான இடங்களில் வந்தா. ஆனால் நிலைத்து 2.25 வருஷம் ஒரே இடத்துல இருக்கக்கூடியது சனின்றதுனால தான் கெட்ட இடத்துல சனி உட்காந்துருச்சுன்னா, அஷ்டம சனியாக வந்துருச்சுன்னா, 7.5 சனியாக வந்துருச்சுன்னா, இந்த 2.5 வருஷம் தாங்க முடியாத லாங் பீரியடுன்றதுனால தான் சனி தனித்து விசேஷமாக தெரிகிறார். அதனால தான் சனி பயிற்சிக்கு இவ்வளோ முக்கியத்துவம். சரிங்களா? அப்போ நீங்கள் இப்போ பொதுவாக ஒன்று கேட்டீங்க, 1 முதல் 4 இடம் வரையிலான சனியுடையது ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றது அதுவும் ஒரு பொதுவான பலன் தான். என்ன லக்னம்ன்றதை பொறுத்து. இப்போ ஒருவேளை மேஷ லக்னமாக இருந்து 1ல் லக்னத்தில் சனி இருந்தால் கடுமையான தீய பலன். அதே ரிஷப லக்னமாக இருந்தால் சுபருடைய வீடு அது. அப்போ அதைத்தான் நான் சுபத்துவ பாபத்துவம்னு சொல்கிறேன். சனி எங்கே இருக்கிறார், நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தானங்க உங்களுக்கு மரியாதை இல்லையா? ஒரு நல்லவரோடு நல்ல இடத்துல ஒரு இனிமையான நறுமணம் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு மாதிரி நல்லா இருப்பீங்க. ஒரு அழுக்கு பிடிச்ச ஜனங்களோட ஒரு பாத்ரூம், டாய்லெட்டு, குப்பை மாதிரியான ஒரு இடத்துல போய் உங்களை உட்கார வச்சு பேச வைக்க முடியாது அப்படின்னுவீங்களா? அப்போ எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்து கிரகங்களுக்கு பலம். இப்போ நீங்கள் 1 முதல் 4 இடம்னு கேட்டுட்டீங்க, நான் எப்படி பலன் சொல்கிறது? மேஷம் 1 முதல் 4 இடங்கள்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம்னு வச்சுக்கோங்க. இதில் மேஷத்தில் சனி நீச்சமாக உட்காருவார், டாய்லெட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி அவஸ்தையில் இருப்பார். அவர் அந்த இடத்துல என்ன பலன் தரப்போகிறார்? அதே 1ஆம் இடமாக
ரிஷபம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிற மாதிரி, சுக்கிரனுடைய வீடு அவருக்கு ஃப்ரெண்டு வீடு, சுபத்துவ வீடு, பெட்ரூமில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குப்பார். ஆக டாய்லெட்டில் உட்காந்துருக்கிறதுக்கும் பெட்ரூமில் உட்காந்துருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஆக ஜோதிடம் என்பது மிக நுணுக்கமான ஒன்று. பொதுவான விஷயங்களுக்கு இங்கே இடமே இல்லை. கூடுமான வரைக்கும் பொதுவான விஷயங்கள் சொல்லலாம், ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்ல முடியாது. மிதுனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிதுனம் மேஷ லக்னத்திற்கு மிதுனத்தில் 3ஆம் இடத்துல ஒரு நல்ல பலன்களை செய்வார். ஏன்னா அது அவருடைய நட்பு வீடுன்றதுனால. கடகம்னு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 1ஆம் இடத்துலேருந்து மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு 1ஆம் இடத்துலேருந்து அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா 4ஆம் இடம் அவருக்கு பிடிக்காத வீடு, சூரிய சந்திரனுடைய வீடு அவருக்கு பிடிக்காது. ஆக ஜோதிடத்தில் பொதுவானது என்பதற்கு பலன் சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை. ஒரு நிகழ்வில் என்கிட்ட வந்து ஒரு புத்தாண்டு நிகழ்வில் ஆங்கர் ஒரு தடவை கேட்டார், இந்த வருடம் எந்த ராசிக்காரர்கள் என்ன தொழிலை செய்தால் முன்னேறுவார்கள்னு கேட்டார். அது கேள்வியே தப்புன்னு நான் சொன்னேன். எல்லா வருடமும் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா தொழிலும் செய்யலாம். அப்படியே வந்து ஒரு ராசியை வைத்தோ ஒரு இடத்தை வைத்தோ பொதுவாக என்ன கிரகங்கள் பலன் சொல்லும் அப்படிங்கிறதுல அடிப்படையிலேயே பிரச்சனை இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நான் இவ்வளோ நீண்டமான விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. உண்மையிலேயே ஒரு நூலகத்திடம் அமர்ந்து பேசுகிற மாதிரியான உணர்வை கொடுக்குறீங்க. உங்ககிட்ட இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணுன்ற ஆர்வம் வருதுங்க ஐயா. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் போயிடலாம். மேஷ ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? பொதுவாக சனிப்பெயர்ச்சி வந்து மார்ச் மாதம் 2029 2 மாதத்தில் நடக்க போகுது. மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து ஜூன் 2027 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2.25 வருஷம் அவர் இருப்பார். பொதுவான ஒரு அமைப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஒரு 12ஆம் இடம்னு வரப்போகிறார். இதில் ஒரு 2 கருத்தை சொல்லுவேன். என்னன்னு சொன்னால், மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகிறது. ஒரு 7.5 சனி என்பது என்ன? ஒரு பொதுவாக மேஷத்துக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே சனி 30 வருடங்கள் கொன்ற சுற்று, 30 வருஷம். அப்போ அந்த 30 வருஷம் கொன்ற சுற்றில் வந்து 22.5 வருஷம் அவர் வந்து கெடுதலையே செய்வார். சனி தீய கிரகம்ல 3 இடத்துல 3 பாவகங்களில் மட்டும்தான் அவர் நல்லதுகளை செய்வார். அதாவது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 6, 11 என்கின்ற ஒரு 3 இடங்களில் மட்டும்தான் நல்லது செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சனி தன்னுடைய சுற்றுப்பாதையில் அவருடைய அமைப்புகளில் 3/4 மேலே கிட்டத்தட்ட ஒரு 75% மேலே அவர் தீயதை செய்வார், 25% மட்டும் நல்லதை செய்வார்னு வருது. அப்போ இப்போதைக்கு மேஷராசிக்கு என்ன நடக்குது? 12ஆம் இடத்திற்கு சனி வருகிறார். சனி உங்களுடைய ராசிக்கு முன்னாக, உங்களுடைய ராசியிலேயே உங்கள் ராசிக்கு பின்னாக, அதாவது உங்கள் ராசிக்கு முதல் ராசி, உங்களுடைய ராசி, உங்கள் ராசிக்கு அடுத்த ராசி, இந்த 3 இடங்களில் வர்றதை தான் நாங்கள் 7.5 சனின்னு சொல்கிறோம். சனி என்பது என்ன? ஒரு இருட்டு, ஒரு பெரிய டார்க். இப்போ நீங்கள் ராசின்றது நீங்கள் தான், உங்களுடைய ராசின்னா நீங்கள் தான். உங்களுடைய ராசியை ஒரு இருட்டு நெருங்குது. நீங்கள் நல்லா வெளிச்சத்தில் இருக்கிறீங்க. இப்போ இவ்வளோ ஹாலில் இவ்வளோ பெரிய இது இருக்குது, இந்த இடத்துல திடீர்னு கரண்ட் போகுது, அல்லது இங்கே கரண்ட் இருக்குது அங்கே கரண்ட் போகுது, இந்த மாதிரியான உங்களை வந்து ஒரு இருட்டு நெருங்க போகுதுன்றதை தான் நம்ம 7.5 சனின்னு ஜோசியத்தில் சொல்கிறோம். உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனதை குறிக்கக்கூடிய ஒன்று. உங்கள் மனசில் என்ன இருக்குது? வரக்கூடிய எண்ணங்களை ஆக்கிரமிக்க போகிறார், உங்களை தவறாக வழிநடத்த போகிறார், தவறான முடிவுகளை எடுக்க வைக்க போகிறார். 7.5 சனின்றது என்ன? மனதிற்குள்ளே ஒரு இருள் புகுந்து ஆக்கிரமித்து உங்களை டைவர்ட் பண்ணக்கூடிய ஒன்று. அதனால தான் 7.5 சனியை பார்த்து பயப்படுறோம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரும்போது 7.5 சனி நெருங்குகிறது. உங்களுடைய ராசியிலேயே சனி இருக்கும்போது 7.5 சனியுடைய மையப்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய ஜென்ம சனியில் அவர் இருக்கிறாரு. அப்போ அந்த ஜென்ம சனியில் என்ன? மனசை, உடம்பை, உங்களுடைய தோற்றத்தை, உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கும்போது, உங்கள் மேலே ஒரு லைட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பளிச்சுன்னு தெரிவிங்க. அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டா நீங்கள் இருக்கிறதே தெரியாது. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் வெளியே தெரியல, உங்களுடைய முயற்சிகள் வெளியே தெரியல, நீங்கள் வெளியே தெரியல, நீங்கள் நல்ல விதமாக வெளியே தெரியல. இப்படி எதை வேணாலும் ஜென்மச்சனி அமைப்புகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுடைய ராசியில் அவர் இருக்கும்போது கடுமையான மன அழுத்தத்தை, என்ன எனக்கு நடக்குது, நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு ஏன் இப்படி தோணுது, நான் ஏன் இப்படி அழுகிறேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு சோகம். எப்போ நீங்கள் அழுவீங்க? உங்களுக்கு பிடிச்சதில் ஒன்று பாதிப்படையும் போது அழுவீங்க. அதைத்தான் நான் அடிக்கடி என்ன சொல்கிறேன், சனி என்ன உங்களுக்கு எங்கே அடித்தால் வலிக்குமோ அந்த இடத்துல அடிப்பார். இன்னைக்கு இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நீங்கள் ஒரு இந்திய பெண்களை வந்து நம்முடைய கலாச்சாரத்துடைய தூண்களே உங்களை மாதிரியான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு 2 விஷயம்னா நான் என்னுடைய உரைகளில் நிறைய பேருக்கு சொல்லுவேன். என்னென்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு 2 தான். என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஒரு இந்திய பெண், இந்த கலாச்சாரத்தினுடைய அடிப்படை தூணாகி ஒரு இந்திய பெண்ணுக்கு 2 விஷயம்தான். பெண்கள் மிகுந்த சுயநலமானவங்க. என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும். ஜென்மச்சனியில் 2 பாதிக்கப்படும். நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க.
ஜென்மச்சனியில் ரெண்டுமே பாதிக்கப்படும். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் 7.5 அஷ்டம சனிகளில் ஜென்மச்சனி மிகுந்த பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆகவே அதற்கடுத்து ஜென்மச்சனிக்கு அடுத்து பாதச்சனின்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்திற்கு அவர் வந்து விடுகிறார். 2ஆம் இடத்திற்கு அவர் வரும்போது அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியான ரிலீஃப், இது வரைக்கும் ஒரு 5 வருஷம் உன்னை பயங்கரமாக கஷ்டப்படுத்திட்டேன், இனிமேல் வந்து நான் வந்து விட்டுட்டு போகிறேன். இந்த 5 வருடம் கொடுத்த பாதிப்புகளிலிருந்து, இந்த 5 வருடம் கொடுத்த பிரிவு, இழப்பு, துயரம், நஷ்டம், கஷ்டம் போன்ற அமைப்புகளிலிருந்து அப்படியே உன்னை விடுதலை பண்ணி ஒரு 2 வருஷம் படிப்படியாக, எல்லாமே படிப்படியாக தானே நடக்கும். இதுதான் வந்து அந்த 7.5 சனியோட தத்துவம். இன்னும் ஒன்றும் சொல்லிடுறேன், 7.5 சனி கஷ்டம் கொடுக்குமானா கஷ்டம் கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் நல்ல வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்பம் என்பதை, ஜாலியாக இருக்கிறத எப்போ நீங்கள் உணர்றீங்கன்னா கஷ்டப்பட்டதான் உணர்றீங்க. அதோட அருமை அப்பதான் தெரியும். அதாவது எப்போவுமே ஜாலியாக இருந்துட முடியாது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படும் போது தான் அந்த ஜாலியான எதிர்மறை உணர்வுகள் வரும்போது தான் நேர்மறை அனுபவங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறீர்கள். அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியம். அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் நீங்கள் நல்லா இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். எப்போவுமே நல்லா இருந்துட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கிறன்றதே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆகவே நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான வழிமுறைகளை கொடுக்கக்கூடியது தான் 7.5 சனியோட அனுபவம். சனி பயிற்சின்னொன்னா 7.5 சனி ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே கடுமையாக பயப்படணும்னு அவசியமே இல்லை. அந்த மாதிரிலாம் உண்மையிலே நினைக்காதீங்க. 7.5 சனி என்பது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு சுற்று. இந்த 30 ஆண்டுகள்னா அடுத்த 30 வருஷங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது பணத்தை இழந்தீங்கன்னா தாங்க பணத்தோட அருமை தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஒரு கஷ்டப்பட்டீங்கன்னா தான் அதற்கான ஒரு அமைப்புகள் அது. அதாவது வாழ்க்கையில் ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்குது, ஒரு அஸ்திவாரம் போடுறேன், எடுத்தெடுப்பில் நீங்கள் பெரிய ஆளாக வந்துடுறதில்ல, ஒரு கீழ்நிலையில் கஷ்டப்பட்டு தான் முன்னேறுறீங்க. அப்போ 7.5 சனி காலங்களில் பணத்தினுடைய அருமை, உறவுகளுடைய புரிதல், நல்லவனா கெட்டவனா, யார் நல்லவன் கெட்டவன், எது நல்லது கெட்டது என்கின்ற அனுபவ பாடங்களைத்தான் தருகிறார். சனின்னொன்னே நீங்கள் உடனே ஒரு மாதிரி ஐயோ எனக்கு அப்படிலாம் கொடுக்கும் இப்படிலாம் கொடுங்க எனக்கு கெடுத்துரும்லாம் நினைக்க வேண்டாம். அனுபவங்கள் என்பதே ஆசான். ஒரு சமூகத்தில் இருக்கிறோம், ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கிறோம், அப்பா அம்மா வந்து ஒரு 15 வயசு வரைக்கும் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க, அங்கே போகாத இங்கே போகாத அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு தடவை எழுத்தில் எழுதினேன், அதாவது தீக்குள்ளே விரல வைக்காத, நெருப்பு இருக்குது உள்ளே விரல வைக்காதன்னு தான் அம்மா சொல்லி கொடுக்க முடியும். ஆனால் அந்த நெருப்புக்குள்ளே விரல வச்சா விரல எப்படி சுடும் அப்படிங்கிற அனுபவத்தை கொடுக்கக்கூடியது சனின்னு சொல்லுவேன், சமூகம்னு சொல்லலாம். ஆக ஒரு 15 வயது வரைக்கும் ஒரு குழந்தைக்கு, தாய் தகப்பனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு சமூகம் என்றால் என்னவென்ற அப்படின்ற ஒரு அமைப்புகளை, கஷ்ட நஷ்டங்களை புரிய வைக்கக்கூடிய மகா பெரிய உன்னத கிரகம் இந்த சனி. ஏன்னா 18 வயசில் சனி பயிற்சி ஆரம்பிக்கும், 25 வயசில் 7.5 சனி முடியும். 18 வயசில் ஒரு பையனுக்கு சனி ஆரம்பிக்கும், 7.5 சனி 25 வயசில் முடியும். படிப்பில் தடுமாறுவார். படிப்பில் தடுமாறினா என்ன ஆகும், ஃபெயிலாக போனால் என்னன்றது, அங்கே மார்க்கு குறைஞ்சா என்னன்றது அந்த இடத்துல தெரியும். 20-22 வயசானவொன்னா அந்த வயதிற்கே உரிய காதல் அனுபவங்கள் வரும். காதல் அனுபவங்கள் வந்து தான் தீரணும். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் ஒரு 7.5 சனி தான் அறிமுகப்படுத்தும். காதல் வரும்ன்றதை விட பெருசு காதலில் தோல்வி வரும். காதலில் தோல்வி வந்தால் தான் அழுக முடியும். ஒரு காதல் தோல்வி எப்போது உங்களுக்கு ஒரு ஆணுக்கு உணரும், ஒரு பெண்ணுக்கு உணரும் அப்படின்னா, ஆணுக்கு பெண் முக்கியம், பெண்ணுக்கு ஆண் முக்கியம். ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் உலகம் இல்லை. பெண்ணுக்கு ஆண் அவசியம் தேவை, ஆணுக்கு பெண் அவசியம் தேவை. ஆக எதிர்பாலினத்தவருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை காதல் தானே உணர்த்துது. ஒரு பொண்ணை விட்டுட்டு போனோன்னா உடனே தாடி வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க, இல்லாத கெட்ட பழக்க ஆரம்பிக்கிறீங்க, தேவதாஸ் மாதிரி பாட்டு பாட ஆரம்பிக்கிறீங்க, உலகமே வெறுத்து போகுது. ஒரு ஆண் விட்டு போனாலும் பெண்ணுக்கு அதே மாதிரியான அனுபவங்கள் வருது இல்லையா? அப்போ ஒரு ஆண் பெண் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம், வாழ்க்கையில் ஒரு பார்ட்னர் எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் என்பதை இந்த 7.5 சனியுடைய அமைப்புகள் தான் உங்களுக்கு பருவ வயதுகளில் கொடுக்கும். அதைத்தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க, என்ன கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது எப்படி எங்கள் ஐயா யாருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யுமா? இந்த பருவ வயது அமைப்புகளில் வரக்கூடிய அந்த 18 வயதிலிருந்து ஒரு 25 வயசுக்கு வரைக்கும் 7.5 சனி அமைப்புகள், உறவுகள் எப்படிப்பட்டது, எதிர்பாலினத்தவருடைய ஈர்ப்பு எப்படிப்பட்டது. இன்னொன்று நான் ஒரு அழகாக சொல்லுவேன், ஒரு காதல் தோல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் எப்படிப்பட்டவள், ஒரு பெண் ஏன் பிரிஞ்சு போகிறா? காதல் தோல்வினா பிரிதல். உங்ககிட்ட இருந்த ஏதோ ஒரு மைனஸ் இருக்கிறனால தான் ஒரு பெண்ணோ ஆனால் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. ஒரு இளைய பருவத்தினருக்கு எதிர்காலத்தில் மனைவி என்கின்ற பேரில், கணவன் என்கின்ற பேரில் ஒரு உறவு வரப்போகுது. ஒரு பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும், ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்? பூ வாங்கி கொடுத்தா பிடிக்குமா, சினிமாவுக்கு வாங்கி கொடுத்து போனால் பிடிக்குமா, அல்வா வாங்கி கொடுத்தா பிடிக்குமா? அவகளை எப்படி நடத்தணும் என்பதை ஒரு காதல் என்கின்ற அமைப்பாக ஒரு ஆண் மனைவியை ஒரு காதலி மூலமாக உணர்ந்துக்கிறான். ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு பிடிக்கும்?
அவன் அந்த எப்படிப்பட்டவன், எந்த நேரத்தில் கோவப்படுவான், எந்த நேரத்தில் கொஞ்சுவான், எந்த நேரத்தில் அடிப்பான் பிடிப்பான் என்கின்ற மாதிரியான ஆணை பற்றிய அனுபவங்களை ஒரு பெண் இந்த மாதிரியான 7.5 சனி ஜென்மச்சனி அனுபவங்களை தான் உணர்ந்துக்குவான். ஆக இந்த மாதிரி வயதிற்கு ஏற்றாற்பல உடனே இளைஞர்களை பற்றியே நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். பருவ இதில் வந்து ஞானிகள் நம்முடைய முன்னோர்கள் அதி அற்புதமான ஒரு இந்த கலையை கண்டுபிடிச்சவங்கெல்லாம் மிகப்பெரிய மேதாவிகளாக கண்டிப்பாக இருப்பாங்க. இது நான் பருவ வயதில் இப்போ சொன்னேன். இதே 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு என்னையா நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதைத்தான் நாங்கள் பொங்கு சனின்னு சொல்கிறோம். இது இந்த இடத்துல நம்முடைய வியூவர்ஸ், ஆன்மீக கிளேஸ் வியூவர்ஸு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். முதல் சுற்றாக 20-25 வயதுகளுக்குள் வரக்கூடிய 40 வயது 45 வயசுன்னு கூட வச்சுக்கலாம். முதல் சுற்றாக வரக்கூடிய இந்த 7.5 சனி தருகின்ற கொடுமைகளைப் போல 50 வயது தாண்டியவர்களுக்கு 7.5 சனி கடுமையான பலன்களை செய்கிறதே இல்லை, மாறா நன்மைகளை செய்யும். வாழ்க்கைக்கு தேவையான வீடு வாகன வசதி போன்றவைகளை கொடுக்கும். திருமணம், அவங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம், அவங்க வீட்டில் மங்கள காரியம், இந்த மாதிரியான சுப விஷயங்களை இதை தாங்க பொங்கு சனின்னு சொல்கிறோம். ஏன்னா 20 வயதில் அவர் 7.5 சனியில் கடுமையான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பார். அதற்கடுத்து அவருடைய வாழ்க்கை பக்குவம் அடைந்து அப்படி இப்படி வரும்போது 50 வயதுகளில் வரக்கூடிய 2ஆம் சுற்றாக செயல்படக்கூடிய அந்த 7.5 சனி அமைப்பு எப்போவுமே ஒரு வாழ்க்கைக்கு தேவையான செட்டில்மெண்ட் என்பதாக வீடு வாகன சேர்க்கை, மனைவி கணவன் உறவு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய குழந்தைகளுக்கு சுப விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை தருங்க. அதனால் 7.5 சனி அப்படிங்கிறவொன்னே எல்லாருக்குமே ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை இது பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு எடுத்தோன்னே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய நல்ல இடத்துலேருந்து 12ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய 7.5 சனி ஆரம்பத்தில் அவங்க இருக்கிறாங்க. மேஷராசிக்கு நான் சொன்ன மாதிரி 2 பிரிவாக மேஷராசிக்கு பலன்களை பிரிப்பேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 வயது தாண்டியவர்களுக்கு பொங்கு சனியாக இந்த 7.5 சனி மேஷராசிக்காரங்களுக்கு வேலை செய்யறதுனால 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. இவர்களுக்கு வீடு வாகன சேர்க்கை, வீட்டில் வந்து மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு, 50 வயதிற்கு உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் நம்ம வந்து பெரும்பாலும் 50 வயசுக்காரங்களை வந்து நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. ஏன்னா இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறார். நம்முடைய சோஷியல் மீடியாவை கூட யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா 35 to 45 தான் நிறைய பேர் பார்க்குறவங்களா இருப்பாங்க. இளைய பருவத்தினர் இப்போ தான் உள்ளே வர்றாங்க. சனினாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அதை அடையாளம் காட்டக்கூடியவர் தான் சனி. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி வந்து விரயம் போன்ற அமைப்புகளை கொடுக்கும். அதுலேயும் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போவே 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு மேஷராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை. உதாரணமாக இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. ஆயினும் இப்போது நான் சொன்னதை போல ஜென்மச்சனி அமைப்புகளில் தான் அவர்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆகவே இப்போது சில அடிப்படை விஷயங்களை தான் செய்யும். 2027 ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் போது அந்த சனி பயிற்சி கொடுமையான பலன்கள் செய்யும். ஆக ஒட்டுமொத்தமாக 7.5 சனி மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய தீமைகளை கண்டிப்பாக செய்யும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா மேஷராசியில் கூட பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம்னு 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருங்க 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வரவுகளுக்கேற்ற செலவுகள் போன்ற அமைப்புகளை 12ஆம் இடத்தை விரயச்சனின்னு நாங்கள் சொல்லுவோம். விரயம்னா உங்களுக்கு அதிகமான செலவுகள் இருக்கும். அதிகமான செலவுகள் இருக்கும்னா உங்களுக்கு பணம் வந்து தானே தீரணும், கடன் வாங்கிலாம் செலவு பண்ண முடியாது. மேஷராசிக்காரர்களுக்கு அருமையான வருமானம் வரப்போகிறது. நல்ல வருமானம் வரும், நல்லா சம்பாதிப்பீங்க. வேலை தொழில் அமைப்புகள் எல்லாவற்றிலும் நிறைவான தன்மைகள் இருக்கும். அளவுக்கு அதிகமாகவே வருமானம் வரும். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை. இந்த 2 வருஷத்தில் 2025 இருக்கட்டும் 2026 இருக்கட்டும், இந்த 2 வருஷமும் கிட்டத்தட்ட அளவுக்கு அதிகமாகவே வருமானம் வரும். ஆனால் என்ன ஒன்று, 10 பைசா சேர்த்து வைக்க முடியாது. எவ்வளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருதோ அதை விட ஒரு பங்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். பொருள் சேர்க்கை இருக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே பிற்பாடு வரப்போகின்ற 2.5 வருஷத்தில் அடுத்த சனி பயிற்சியில் உங்களுக்கு ஜென்மச்சனி வரப்போகுது. அப்போ ஒரு ஃபீல் வரணும் உங்களுக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ வருமானம் வந்தது, அவ்வளோ செலவு பண்ணோம், அவ்வளோ ஜாலியாக இருந்தோம், இப்போ என்னடா ஒன்றுமே வருமானத்தை காணோம், சாப்பாட்டுக்கே வெளியே காணாமே அப்படின்ற மாதிரி வரப்போதே அப்படின்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் அந்த விரயச்சனி. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து செலவுகளை அதிகமாக கொடுப்பார். பெரிய சோதனைகள்லாம் எதுவும் கொடுக்க மாட்டார். ஆரம்ப நிலைகளில் என்ன ஒன்று, சில பேருடைய புரிதல்களை கொஞ்சம் கொடுப்பார். ஏதாவது ஒரு தொழில் அமைப்புகளில் ஒரு ஆர்வத்தை கொடுப்பார், புதிய வேலை மாற்றத்தை கொடுப்பார், புதிய வேலை தொழில் அமைப்புகளை கொடுப்பார். ஆனாலும் நான் மறுபடியும்
சொல்கிற மாதிரி 50 வயது தாண்டியவர்கள் எல்லாருக்குமே யோக பலன்களை தான் மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். புதிதாக இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாரையும் கேட்டுக்கிட்டிங்கன்னா தொழில் முன்னேற்றம் போன்ற அமைப்புகள், வருமானம் கூடுதலாக வரக்கூடிய தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், வேலையில் நல்ல மாற்றம், வருமானம் வரணும்னா சம்பளம் கூடணும் இல்லையா, பதவி உயர்வு கிடைக்கணும் இல்லையா, அது எல்லாமே இந்த 12ஆம் இடத்து சனியில் நிச்சயமாக கிடைக்கும். 7.5 சனி ஆரம்பம்னு கண்டிப்பாக நீங்கள் பெருசாக இது பண்ணிக்கூடாது. நடுப்பகுதி தான் தீய பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆக மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது இன்னும் பார்க்கணும், எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியான பலன்களை சனி கொடுத்துறதில்லை. இப்போ இந்த பயிற்சியில் சனி குருவோட வீட்டுக்கு வர்றார். அதாவது 7.5 சனி, சனி குருவோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஒரு சாந்தமான மனநிலைமையில் இருப்பார் என்பது தான் உண்மை. ஆக குருவோட வீட்டில், சுபருடைய வீட்டில் மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது பயணம் சார்ந்த விஷயங்கள், செலவுகள் சார்ந்த விஷயங்கள், நன்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள், சொந்த பந்தங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக இருக்கக்கூடிய அமைப்பு, அடிக்கடி பயணம் போவதன் மூலமாக நன்மைகள், நீங்கள் டூர் போகிறீங்களோ அல்லது அஃபிஷியலாக போகிறீங்களோ அதன் மூலமாக ஒரு நல்ல பணவரவுகள், இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா இதுக்கடுத்து இன்னொன்று, ஒரு கிரகத்தில் மட்டும் பலன் இல்லை, சனி மட்டும் பலன்களை கொடுக்க போகிறதில்லை, மற்ற 8 கிரகம் இருக்கிறது. அப்போ அந்த மற்ற கிரகங்கள் அமைப்புகளில் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இந்த சனி பயிற்சி 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அதற்கடுத்து வரப்போகின்ற ராகு கேது பயிற்சி ஒரு மாதத்துலேயே வரப்போகுது, அது 11ஆம் இடத்துல வரப்போகுது. அப்போ அந்த 11ஆம் இடம் என்பது லாபத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஆக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் 2025, 2026 இந்த 2 வருட காலமும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறதாங்க உண்மை. தயவுசெய்து நீங்கள் பாட்டில் 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நிச்சயமாகவே மேஷராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும். 12ஆம் இடத்தில் சனி இருப்பது செலவுகளை கொடுக்கக்கூடியது ஒன்று என்றாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவில் ராகு கேது பயிற்சிகள் வலிமையாக இருக்கின்றன. ஆகவே இளைய பருவத்தினருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இப்போ டிராவல் போயிட்டு வர மாதிரி இருக்கும், சில பல பழக்க வழக்கங்கள் இருக்கும், சிலருடைய அறிமுகங்கள் இருக்கும், பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும், மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வரும், திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் தடையில்லாமல் நடந்துரும். கல்யாணம்னாலே செலவு தானே. சுப செலவுகள் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி ஒருபோதும் திருமணத்தை தடுப்பதே இல்லை. திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆகவே மேஷராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியை, 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். சிறப்பாக ஐயா சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு கையில் நிறைய வருமானம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷத்தை மனசில் வச்சுக்கிட்டு இப்போவே அந்த வருமானத்தை நல்ல முதலீட்டுகளில் மாற்றிடுங்க, இல்லை சுப செலவுகளில் மாற்றிடுங்க. சிறப்புங்க. அடுத்து ரிஷப ராசிக்கு இந்த சனி பயிற்சி எவ்வாறு அமைய இருக்கு? ரிஷப ராசிக்கு நான் ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். 90 மார்க் கொடுப்பேன். 90 மார்க் கொடுப்பேன். ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து சனி பயிற்சியை மட்டும், அதை இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பலன்கள் இல்லை. நீங்கன்றது யாரு? இந்த கையா இல்லது இந்த கையா காலா இல்லை, நீங்கள் இந்த கை கால்கள் முகம் எல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த உருவம். அப்போ 9 கிரகங்களும் எப்படி இருக்குன்றதை ஒரு ஆவரேஜாக வச்சு பார்த்து தான் சனிப்பெயர்ச்சியாக இருந்தாலும் பலன் சொல்ல முடியும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 10ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய இடத்துலேருந்து 11ஆம் இடம்னு ஒரு லாபஸ்தானத்தில் வர்றார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 3, 6, 11ஆம் இடங்களில் மட்டும்தான் சனி பகவான் மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார். இன்னொன்று, பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு வேணாலும் நினச்சிக்கோங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர் தான் யோகர். ஏற்கனவே ராசிக்கு யோகராக இருக்கக்கூடிய இந்த யோகர் 11ஆம் இடத்துல குருவின் வீட்டில் சுப வீட்டில் வர்றார். அப்போ ஆகா ஓகோன்னு சொல்லலாம். அதனை அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய குரு அப்படியே 2ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். அப்போ 2 11ஆம் இடங்கள் பணத்தை பற்றி குறிக்கக்கூடியது. வாழ்க்கையே பணத்தில் தாங்க இருக்கு. பணம் இருந்தால் எதையும் சமாளிச்சுக்கலாம். அம்மாவை தவிர வேற எல்லாத்தையும் பணத்தால் விலைக்கு வாங்கிட முடியும் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான அமைப்புகளில் மற்ற பயிற்சிகளும் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை, ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, மாறப்போகிறார். சனி பயிற்சி நடந்த 2 மாதத்தில் குரு பயிற்சி 2ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. 2 11ஆம் இடங்கள் வலுவாக இருந்தாலே ஒருவருக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் நல்லாக இருக்கும். லாபம் கிடைக்க போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் லாபம் வரும். 2வது 11ஆம் இடத்துடைய மிகப்பெரிய ஒரு சுருக்கமான வார்த்தை வெற்றி.
சக்ஸஸ் கிடைக்க போகுது. எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. வயதிற்கேற்றாற் போல் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. காதல் சக்ஸஸ் ஆக போகுது, தொழில் சக்ஸஸ் ஆக போகுது. சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள், ஒரு கோர்ட்டு கேஸு, நீங்கள் உடனே 20 வயசு பையனே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். ஒரு 50 வயசுக்காரர் இருக்கிறார், 40 வயசுக்காரர் இருக்கிறார். ஒரு நீண்ட கால சட்ட போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கோர்ட்டில் இருக்குது, கேஸில் இருக்குது, அதில் இருக்குது. ஒரு பங்காளிங்களுக்குள்ள தகராறு இருக்குது, சொத்து பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் கூட வேண்டாம். எனக்கு போட்டியாக ஒருத்தன் இருக்கிறான், அவனை என்னால் ஜெயிக்கவே முடியல. ஜெயிக்க போகிறீங்க, வெற்றி கிடைக்க போகிறது. இதை வந்து நீங்கள் பொதுவாக உங்களுடைய ஜாதக தசாபக்தி அமைப்பிற்கு ஏற்றார் போல யாரிடம் தோல்வி அடைந்திருக்கிறீர்களோ, எதில் தோல்வி வரும் என்று நினைத்திருக்கிறீர்களோ, எதை ஜெயிக்கவே முடியலன்னு இருக்கிறீங்களோ, இந்த சனி பயிற்சியில் ஜெயிக்க போகிறீங்க. ஒரு பழக்க வழக்கத்தை கூட ஜெயிக்க முடியலங்க. ஒரு சாயந்தரமான ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. எப்போ பார்த்தாலும் இந்த பழக்க வழக்கம் எனக்கு இருக்குது, இந்த பழக்க வழக்கத்தினால சமூகத்தில் எனக்கு கெட்ட பேர், வீட்டில் யாரும் மதிக்கலை, குழந்தைகள் மதிக்கலை, அந்த இப்படி இருக்குது, அல்லது நானே டிஸ்டர்ப் பார்க்குறேன். இந்த பழக்கத்தை வெற்றி கொள்ள போகிறீர்கள். மனக்கட்டுப்பாடு வரப்போகிறது, வெற்றி கிடைக்க போகிறது, குடும்பம் அமைதியாக இருக்க போகிறது, குழந்தைகள் நல்லா இருக்க போது, கணவன் உறவு நல்லா இருக்க போது, மனைவி உறவு நல்லா இருக்க போது, பிரிந்திருந்த கணவன் மனைவின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் சேர்ந்து வாழ போகிறீங்க. ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிருக்கிறவங்கலாம் திரும்பி வர போகிறீங்க. பாக்கியங்கள் கிடைக்க போகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகளில் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன கிடைக்கல, வயதிற்கேற்றார் போல, இவைகள் எல்லாமே இந்த 11ஆம் இடத்துல இருக்கின்ற சனினால் அற்புதமாக கிடைக்குங்க. இன்னும் ஒன்று என்னென்னா, ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு நீங்கள் போக போகிறவங்க, அவங்கள எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை, வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட இருக்கின்ற இடங்களிலேயே பதவி உயர்வு, சம்பள உயர்வு, குடும்பம், குடும்ப அமைதி, குடும்ப நிம்மதி, குடும்பம் ஏற்படக்கூடிய தன்மை, கணவன் மனைவி உறவு சீராக இருக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வெற்றிகரமான நல்ல சனி பயிற்சியாக 90 மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இது இருக்குது. சமூக வலைத்தளத்தில் ஒரு டேப்பை திறந்து அப்படியே பணமாக கொட்டுது, அதில் வந்து ரிஷபம்னு போட்டு இப்போ அது வைரலாக போயிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிறத அப்படியே நாங்கள் அதை கற்பனை பண்ணி பார்க்குறோம். இந்நேரம் கமெண்ட் பாக்ஸில் ரிஷபராசிக்காரர்கள் உங்களை தழுவிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர் யோகர் தான். இப்போ இவ்வளோ நாள் 9ஆம் இடத்துல இருந்தார். 9ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர் பாக்கிய தடைகளை கொடுப்பார். ஒரு பாபராகிய சனி வந்து கோண அமைப்புகளில் இருக்கக்கூடாது, கேந்திர அமைப்புகளில் தான் இருக்கணும்னு சொல்லுவோம். இப்போது 10வது கேந்திரத்துக்கு வந்திருக்கிறார். 10ஆம் இடம் நல்லதான்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் நல்லதில் தான், ஆனால் 9ஆம் இடத்தை விட நல்லது. ஐயா, நேற்று வந்து நீ எனக்கு நல்லது பண்ணல, இன்றைக்கி வந்து நல்லது பண்ணலைன்னு கூட கெட்டது பண்ணாத ஒரு இடத்துல வந்திருக்கிறேன். ஆக 10ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பெரிய அளவில் நல்லது தான் செய்வார். இன்னொன்று 2 மாதத்துலேயே வந்து உங்களுக்கு குரு பகவான் ஜன்மத்திற்கு ராசிக்கே மாறி ராசியை சுபத்துவப்படுத்த போகிறார். அடுத்து ஒரு மாதத்துலேயே அது குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது வரப்போகிறார். நான் சொன்ன மாதிரி 9 கிரகங்களையும் அப்படியே ஒரு மாதிரி பச்சு தான் பலன்களை எடுக்க முடியும். 10இல் இருக்கக்கூடிய சனி பெரிய கெடுதல்களை சர்வ நிச்சயமாக செய்ய மாட்டார். தொழில் பற்றிய முன்னேற்றங்களை கொடுப்பார். குருவை போலவே ஒரு பாபகிரகம் குருவின் வீட்டில் வருது. உங்களுக்கு குருவின் வீடு வந்து ஒரு சுபத்துவமான ஒரு வீடு, ஒரு நல்ல கெட்ட பலன்களை மட்டுமே செய்யக்கூடிய சனி நல்ல வீட்டின் வரப்போகின்ற தன்மை இருக்கின்ற வீட்டின் அடிப்படையில் கொஞ்சம் நல்ல பலன்களை தான் செய்யும். ஆக தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்க முடியும். ஆரம்பித்தா முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, கஷ்டப்படுங்க. என்ன இப்போ எதில் தான் கஷ்டப்பட்டதுன்னு நல்லது கிடைக்க போதே. ஒரு தொழில் ஆரம்பித்தோன்னு உங்களுக்கு அப்படியே எல்லாம் வந்து கொட்டிடணும்னு அவசியம் இல்லையே. படிப்படியாகத்தானே ஒரு கோபுரத்தின் உச்சியில் ஏறினா கூட இங்கேருந்து இப்படித்தானே ஏறுறீங்க. ஆக ஒரு தொழில் முன்னேற்றம், தொழிலுக்கான படிக்கட்டுகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்படியே படிப்படியாக கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும். வேலை மாற்றம் போன்றவைகள் நன்றாக இருக்கும். அதன் மூலமாக நன்மைகள் நடக்கும். ஒரு தைரியமாக எதையும் செயல்படக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. மிதுன ராசிக்காரங்க 2020, 21, 22 எப்படி இருந்தாங்கன்னு கேளுங்க, உடனே அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றும். அந்த அளவுக்கு அஷ்டமச்சனியால் பாதிக்கப்பட்டார்கள். அந்த அஷ்டமச்சனி அமைப்புகளெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. அப்போ அந்த அஷ்டமச்சனி காலத்தில் கெட்டுப்போன தொழில் அமைப்புகள், வேலை இழந்தவர்கள், சஸ்பெண்ட் ஆனவங்க, தொழில் கெட்டு போனவங்க, வியாபாரம் கெட்டு போனவங்க, விவசாயம் கெட்டு போனவங்க, பிழைப்பு கெட்டு போனவர்கள் எல்லாருக்குமே அந்த பிழைப்பை நல்லபடியாக உண்டாக்கி கொடுக்கக்கூடிய 10ஆம் இடத்து சனி ஓரளவுக்கு நல்லாவே வருவாருங்க. பணம் வரப்போகிறது. ராசி சுபத்துவம் அடைகிறதுனால கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க, புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு பெரிய தைரியம் மிதுன ராசிக்காரங்களுக்கு வரும். தைரியம் இருந்தாலே போருங்க. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நீங்கள் இழக்கலாம், தைரியத்தை மட்டும் இழக்கக்கூடாது, தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. இதில் ஒரு கதை கூட சொல்லுவாங்க. அஷ்டலட்சுமியில் எல்லா லட்சுமிகளும் போயிட்டாங்களாம், தைரிய லட்சுமி மட்டும் அந்த வீட்டில் இருந்தவொடனே திரும்பி 7 லட்சுமி வந்துட்டாங்களாம். என்னன்னா தைரிய லட்சுமி இருக்கிற இடத்துல தான் நாங்கள் இருப்போம்னுவாங்க. அதே மாதிரி
இழந்த தைரியம் உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது என்பது தான் உண்மை. சொந்த ஊரில் எதையும் சாதிக்க முடியாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பூர்வீகத்திலேயே சாதிக்கக்கூடிய தன்மைகள் இனிமேல் வருங்க. ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டியவர்கள் திரும்ப ஊருக்கே எதையும் பண்ண முடியும். விவசாய தொழிலில் ஒரு மாதிரியாக நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களுக்கு அதற்கான ஒரு அமைப்புகள் எல்லாமே நல்ல விதமாக வரும். குடும்பம் நல்ல விதமாக இருக்கும். பொதுவாகவே 12ஆம் இடத்தை 10ஆம் இடத்துல இருந்தால் சனி பார்ப்பார். பார்வைகளுக்கு தான் இங்கே பலன். ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று, இது வரைக்கும் சேர்த்து வைக்க முடியாமல் இருந்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வருது. ஒரு 10 பைசா நம்ம வருமானம் வந்தாலும் 8 பைசா செலவு பண்ணோமா 2 பைசா சேர்த்து வச்சோமா என்கின்ற மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும். அதுவே ஒரு பெரிய கிஃப்ட். சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வருது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட் இல்லையா? ஆகவே விரயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பு, வேலை தொழில் அமைப்புகளில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு என மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நான் 75 மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த சனி பயிற்சி நல்லாவே இருக்கும். 9 கூடியவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பது ஒரு வகையில் ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம். ஆகவே வேலை நிரந்தரம், தொழில் நிரந்தரம், எல்லா வகையிலையும் வருமானம் வரக்கூடிய அமைப்பு, வர்ற வருமானத்தை செலவு செய்யாமல் பிடிச்சி வைக்கக்கூடிய அமைப்புன்னு இந்த சனி பயிற்சி 2 வருஷ காலத்திற்கு சூப்பராக 75 மார்க் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்குங்க. சிறப்புங்க ஐயா. பாஸ் மார்க்கையும் தாண்டி உங்களுக்கு 75 மார்க் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் சைடை பார்த்துட்டு வெற்றிகரமான உங்க பாதையை செலுத்துங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கடகம். கடகத்திற்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைதுங்க ஐயா? கடகராசிக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ஒரே நிமிஷத்துல பலனை முடிச்சிடலாம். நல்லா இருக்க போறீங்க. ஏன்னா கடகராசிக்காரங்க ஐயோ பாஸ்ட் 2 வருஷத்தை அதை நினைச்சு பார்த்தோம்னா இருக்காங்க ஐயா. ஆமா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாரிடையுமே அதிகமாக ஜாதகம் பார்க்க ஜோதிடம் பார்க்க வந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா கடகராசியும் கும்பராசியும் தான். கடகராசிக்காரர்கள் கண்களில் கண்ணீர் 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 என்பது தான் உண்மை. கடந்த 2 வருட காலமாக ஜோதிடத்தை நம்பாத கடகராசிக்காரர்கள் கூட நம்பிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவாத நாத்திகவாதம் பேசினவங்க கூட என்னமோ கடிக்குதே என்னமோ இடிக்குதே என்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலமாக வயதிற்கு ஏற்றார் போல கடகராசிக்காரர்கள் நல்லா இல்லை. ஒரு இளைஞனை போய் கேளுங்க, ஒரு இளைஞனையோ ஒரு இளைஞன்னு சொல்லப்படக்கூடிய யுவதியவோ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்கவுங்க வாழ்க்கைக்கு ஏற்றார் போல் ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம், மன அழுத்தம். பாத்ரூமில் போய் கடகராசிக்காரன் அழுதவன் எவ்வளோ பேர். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சோதனைகளை அட்டமத்து சனி என்கின்ற 8ஆம் இடத்து சனி கடந்த 2 வருஷமாக 23, 24 பூசம் ஆயில்யம் இந்த 2 நட்சத்திரக்காரங்களும் கடுமையான பலன்களை நடத்தி ஆகிப்போச்சு. இப்போ அவங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னென்னா, இத்தனை கெடுதல்களை செய்த சனி உங்களுக்கு நன்மைகளை செய்யும்லாம் சொல்ல மாட்டேன். கெடுதல்களை தரக்கூடிய, அதாவது நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்க வேணாங்க, கெட்டது நின்னா போரும் இல்லையா? அட்டமத்த சனியுடைய கெடுதல்கள் நிற்கப் போகிறது என்பதே கடகராசிக்காரர்களுக்கு காதில் தேன், காதில் மட்டும் இல்லை வாயிலையும் காதிலையும் சேர்த்து தேன் பாயக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இப்போது மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்து வாழ்க்கைனா என்ன, கஷ்டம்னா என்ன, குடும்பம்னா என்ன, கணவன் என்ன, மனைவி என்ன, ஆண் என்ன, பெண் என்ன, காதல் என்ன, காதலி என்ன, வாழ்க்கை வேலை அமைப்புகள் என்ன, பொருளாதாரம் என்பது என்ன, பணம் என்பது என்ன என்பதை பற்றி புரிந்து நல்லா புரிய வச்சுட்டு அஷ்டமத்து சனி இப்போ விலகுதுங்க. இது ஒன்றே உங்களுக்கு போகிறோம். கடந்த காலங்களில் கடுமையான பிரிவு, இழப்பு, துயரம் போன்றவைகளை அடைந்தவர்கள் எல்லாருக்குமே உயிர் உறவுகளை தவிர நீங்கள் இறந்து போன ஒரு உயிர் உறவை திரும்ப கொண்டு வர முடியாது, ஆனால் இழந்து போன பணத்தை திரும்ப கொண்டு வரலாம். ஆக திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் இந்த 8ஆம் இடத்திலிருந்து விலகி 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக செய்யும். இழந்த பணத்தை திரும்ப கொண்டு வரைக்கும், இழந்த மரியாதையை திரும்ப கொண்டு வரைக்கும், இழந்த ஒரு கௌரவத்தை திரும்ப கொண்டு வரைக்கும், இழந்த தன்னம்பிக்கையை திரும்ப கொண்டு வரைக்கும். இழந்த தன்னம்பிக்கை தைரியம் வந்துட்டாலே போறோம் இல்லையா? அருமையாக இருக்குதுங்க. அட்டமத்து சனி விலகிறதுன்றது ஒரு பெரிய ரிலீஃப். உண்மையில் கடகராசிக்காரங்க யாரையாவது ஒருத்தர் நீங்கள் கூப்பிட்டு வச்சு ஒரு இன்டர்வியூ எடுங்களேன், யாராக இருக்கட்டுமே, ஐயோ நான் இப்படிப்பட்ட கஷ்டம் அப்படிப்பட்ட கஷ்டம், என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு இனம் புரியாத அழுத்தம், மன அழுத்தம், கலக்கம், வண்டி ஓட்டுறதுக்கு பயந்தவங்க அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ, தூங்கினா அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ, பிள்ளைக்கு எப்படி ஆகிடுமோ, பொண்டாட்டிக்கு இப்படி ஆகிடுமோ, புருஷனுக்கு இப்படி ஆகிடுமோ, இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளிலும் கெட்டு நொந்து போன அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நல்லவைகள் நடக்க காத்திருக்குதுங்க. ஒரு 5% கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே விதிவிலக்கு இருக்குது. 90% பேர் கஷ்டப்பட்டாலும் ஒரு 5% 10% பேர் நல்லா தான் இருந்தாங்க, பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை. அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இழந்தவைகளை மீட்டு தரக்கூடிய அமைப்பாக வரும். நல்லவைகள் நடக்கும். இதுவரைக்கும் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்த திருமணம் நடக்கும். முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணம், ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் இப்படி ஆகிப்போச்சு, ஏன் தப்பு தாங்க அப்படியாங்க, விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன், செகண்ட் மேரேஜாவது நிலைக்குமா,
சந்தோஷமாக இருக்குமா, அந்த செகண்ட் மேரேஜ் அமைப்புகளுக்குள்ளவங்களுக்கு நல்லா இருக்க போகுது, அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் ஆக போகுது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, வாழ்க்கையில் செட்டில் ஆகாதவங்களுக்கு செட்டில் ஆக போகுது, வேலை கிடைக்க போகுது, தொழில் அமைப்போகுது, இது வரைக்கும் நஷ்டத்தில் போய்கிட்டு இருந்த தொழில் அப்படியே நல்லபடியாக நடக்க போகுது, வியாபாரம் நல்லா இருக்க போகுது, போட்டியாளர்கள் அப்படியே விலக போகிறாங்க, உங்களை ஆப்போசிட் பார்ட்டி புரிஞ்சுக்க போகிறாங்க. கணவனை மனைவி புரிந்து கொள்ளுதல், காதலனை காதலி புரிந்து கொள்ளுதல், உங்களை புரிஞ்சுக்காதவங்க, உங்களை விட்டு விலகி இருந்தவங்க திரும்ப உங்களுக்கு வரப்போகிறாங்க. மனசு சந்தோஷமாக இருக்க போகுது. மனசு சந்தோஷமாக இருக்க போதுன்னா உங்களை சுற்றி கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன இது வரைக்கும் நடக்கலையோ அதெல்லாம் நடக்கணும் இல்லையா? இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இந்த சனி பயிற்சியில் ஆரம்பத்திலே வந்துருங்க. ஒரு 2 மாதமாக கடகராசிக்காரர்கள் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நன்மைகள் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. கடகராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். 2 வருஷமாக இது வரைக்கும் இருந்து வந்த வாழ்க்கை என்பதே ஒரு சக்கரம் தான், ஒரு வட்டம் தான். ஆக இந்த வட்டத்தில் 2 வருடம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சற்று நிம்மதியும் புத்துணர்ச்சியும் மிக பெரும்பான்மையான நன்மைகளும், எதில் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆனீங்களோ, எங்கே அடி விழுந்ததோ அந்த இடத்துலேருந்து நிவாரணமும் நிவர்த்தியும் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல சனி பயிற்சியாக 60 மார்க் கொடுக்கக்கூடிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது இந்த சனி பயிற்சி. யாராவது ஒத்த வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுவாங்களான்னு நினைச்ச இடத்துல இவ்வளவுமே பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. இதுக்கான வருடம் இந்த 2025. கவலையே படாதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், விதியை விட விதி விலக்குகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். கடகராசிக்காரர்களை பற்றி இப்போ பேசணும், ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்கன்ட்டு. இந்த அளவுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இருக்குமா அப்படின்னா இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு விதி. சிம்மராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா ஜோதிடத்தில் நிறைய விதி விலக்குகள் இருக்குது. அத்தி புத்தார் போல் அபூர்வமாக அட்டமத்து சனி வருகின்ற பொழுது அந்த சனிக்கு, அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்துல சனிக்கு பின்னாடி ஒரு கிரகம் நின்னா 8ஆம் இடத்து சனி பலன்களை கெடுபலன்களை தரமாட்டார் என்பது கோச்சார வேதைன்னு ஒன்று சொல்லுவோங்க. அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த இடம், இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்போவுமே நடக்காது. இந்த சர்க்கிளில் எப்பாவது ஒரு இடம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ மார்ச் மாதம் 29ஆம் தேதி 7.5 சனி, அட்டமத்து சனி வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. அட்டமத்து சனினாலே அப்படியாக்கும் இப்படியாக்கும், ஓடி போனவனுக்கு 9ல் குரு, மாட்டிக்கிட்டவனுக்கு 8ல் சனின்னுவாங்க, அட்டமத்து சனின்னுவாங்க. இதோடைய பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நல்லா கேட்டுக்கோங்க. ஓடி போனவனுக்கு 9ல் குரு, மாட்டிக்கிட்டவனுக்கு அட்டமத்து சனின்னுவாங்க. 2 பேர் திருட போனானோ, 2 பேர் திருட போய் திருடிக்கிட்டு இருக்கும்போது ஊரில் வீட்டுக்காரன் ஊரில் எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தன் திருட வந்தவனில் ஒருத்தன் வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான். இந்த ஒருத்தன் மாட்டிக்கிட்டவனு மரத்தில், தென்னை மரத்தில் கட்டி வச்சு தோலை உரிச்சிட்டாங்க. இந்த மாட்டிக்கிட்டவன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு அட்டமத்து சனி. ஓடி போனவனுக்கு 9ல் குரு, தப்பு பண்ணாலும் ஓடி போயிட்டான், போனவன் மாட்டிக்கிட்டான்ற மாதிரி அட்டமத்து சனியில் தான் எல்லாம் தோலை உரிக்கிற விஷயங்கள், மரத்தில் கட்டி வைக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் என்பது தான் உண்மை. ஆயினும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு ஆறுதலாக கோச்சார வேதை என்கின்ற அளவில் 1.5 ஆண்டு காலம் 7ஆம் இடத்துல ராகு வர்றார். இந்த 7ஆம் இடத்துல ராகு வர்றது 8ல் இருக்கக்கூடிய அட்டமத்து சனியை கெடுபலன்களை தரவிடாமல் தடுக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் வருமா? போன தடவை கடகராசிக்காரங்களுக்கு வந்ததானா? இல்லை. ஒரு சர்க்கிளில் எப்போதோ ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கோச்சார வேதை தற்செயலாக நல்ல நிகழ்வாக கொடுத்து வைத்தவர்களாக சிம்மராசிக்காரர்களுக்கு இது வருது. இது என்னுடைய அத்தனை காணொலிகள்லையும் நான் இதை வந்து என்னுடைய சேனல்லையும் இதை பற்றி நான் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக எந்த விதத்திலையும் அஷ்டமத்து சனி பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்குமோ என்று பயப்பட தேவையில்லை. ஆனால் ஒன்று சொல்லுவேன், மே மாதம் 18ஆம் தேதி தான் ராகு பயிற்சி நடக்குது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. அப்போ ஏப்ரல் மே இந்த 40 நாள் இருக்கு இல்லையா, இந்த 40 நாட்களுக்குள்ளேயே அட்டமத்து சனி தன்னுடைய வீரியத்தை காட்டுவார். ஆக நான் கொஞ்சம் நுணுக்கமான ஜோசியன், நான் கொஞ்சம் எல்லாத்துலேயும் டீப்பாக உள்ளே போவேன். இந்த 1.5 மாதம் அஷ்டமச்சனி ஆரம்பித்து ஏப்ரல் மே மாதங்களில் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக, இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில், காசு பணம் விஷயத்தில் அட்டமத்து சனின்றதுனால, அட்டமத்து சனின்னா என்னங்க, தூண்டில் போடுற விஷயங்கள் தாங்க. 1 லட்ச ரூபா கூட உனக்கு 10 லட்ச ரூபா தர்றேன் அப்படி ஒரு ஆசை வார்த்தையை காட்டி பணத்திலேயோ வேறு விதங்களையோ, அட்டமத்து சனி என்பது என்ன, ஒருத்தர் மேலே ஈர்க்கப்படுகிறீங்க, காதல் தோல்வின்னு இப்போ சொன்னேன். உங்கள் வாழ்க்கையிலேயே இளம் பருவத்தில் வரக்கூடிய காதல் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். அட்டமத்து சனியின் நோக்கம் வாழ்வை புரிந்து கொள்ள வைப்பது, அதை அழுத்தமான வழிகளில் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஆக எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம். ஒரு 40 வயசு 50 வயசுக்காரருக்கு பணம் போச்சுன்னா ஏமாற்றம், 20 வயசுக்காரருக்கு லவ் பிரேக்கப்னு சொல்றாங்களே, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா ஏமாற்றம். ஆக அந்தந்த வயதுகளில் உங்களுக்கு எது முக்கியமோ அதை தடுக்கக்கூடிய அமைப்புகள் அட்டமத்து சனியுடைய இயல்பு. இந்த 40 நாள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 40 நாளில் வந்து கொஞ்சம் கடுமையான பலன்கள் ஏற்படும். இதற்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது. அதற்கடுத்து ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு 2027 ஆரம்பிக்கும். ஆக ஆரம்பத்திலும் முடிவிலும் மட்டும் சில பல அமைப்புகளை
வாய்ப்புகளை சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தரும். டோன்ட் இன்வெஸ்ட், புதிய இன்வெஸ்ட் வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டு கிட்ட போயிடாதீங்க. இந்த ஆசை வார்த்தை காட்டுறவங்கள வேண்டாம். மிக மிக முக்கியமாக பணத்தை பத்திரமா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. கிரெடிட் கார்டுன்ற ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க. உங்களுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன், அவனுக்கு கொடுத்தேன், இவனுக்கு கொடுத்தேன்றது வேண்டாம். மாமன் கூட மச்சான் கூட சேர்ந்து இந்த தொழில் பண்ணேன், இந்த தொழில் பண்ணேன், இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. வேலை விஷயத்தில் மேலதிகாரியோட முரண்பாடுகள் வரும். அவர் கூட அப்படி, இவர் கூட இப்படின்னு வரும். நான் இன்னும் ஒன்றும் கூட கொஞ்சம் வேடிக்கையாக சொல்லுவேன். இந்த அஷ்டமச்சனி 7.5 சனி காலங்களில் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் கொஞ்சம் நீக்குப்போக்காக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆயினும் பெரிய கெடுதல்கள், சாதகமற்ற தன்மைகள் எதுவும் கண்டிப்பாக சிம்மராசிக்கு வேதை அமைப்புகளில் ராகு வந்துடுறதுனால கண்டிப்பாக இருக்காது. சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு அஷ்டம சனி வருதே அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்தீங்க. ஒரு தெளிவு இப்போ கிடைச்சிருக்கும் இல்லையா? அந்த தெளிவோடு தைரியத்தோடு இருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது சாதகமான நல்ல இடமான 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு வருகிறார். கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன், 3, 6, 11 மட்டும் வரும்போது அவர் நல்லா இருப்பார். மற்ற எல்லா இடத்துலையும் அவர் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அசுபரான ஒரு கிரகம். அப்போ எல்லா இடத்துலையும் அப்போ மனுஷன் வாழணும் இல்லையா? என்னதான் எத்தனை தடவை சனி வந்தாலும் வாழ்க்கை என்பது நகர்ந்து போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று தானே. 7ஆம் இடத்துல வரும்போது எதையாவது கெடுதல் பண்ணுவாரா? அப்படிலாம் பெரிய கெடுதல் பண்ண மாட்டாருங்க. ஒரு இயல்பான சில விஷயங்களில் நமக்கு தடைகளை கொடுப்பார். பொதுவாக ராசியிலேருந்து 7ஆம் இடத்துலேருந்து சனி இருந்து உங்களை பார்த்தா நீங்கள் பிடிவாதக்காரனாக ஆயிடுவீங்க. யூ ஆர் நாட் ஃப்ளெக்சிபிள். ஊரோடு ஒத்து போவது தான் நல்ல இயல்பான ஒரு வாழ்க்கை. எந்த ஒரு மனுஷன் புல்லு மாதிரி இருக்கிறானோ, புல்லு தென்னை மரம் வந்து புயலில் விழுந்துருது, புல்லு வந்து புயல் அடித்தாலும் அது அப்படியே மிந்து எழுந்திரிச்சிக்குது. பெரியவங்க சொன்னது தான். எப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறீங்களோ அப்போ வாழ்க்கை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுது. எப்போது பிடிவாதமாக இப்படித்தான் என்று இருக்கிறீர்களோ அப்போது வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வருது. இதை கண்டக சனிக்கு உதாரணமாக சொல்லலாம். கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் ஒரு 7ஆம் இடத்துல வரக்கூடிய சனியால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனாலும் நான் ஒன்று சொல்லுவேன், சனி மட்டும் கிரகம் இல்லை, மற்ற 8 கிரகங்களில் 7, 6 கிரகங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2 வருஷம் சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. பெரிய கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காது. கணவனுடைய ஆரோக்கியம், மனைவியுடைய ஆரோக்கியம், மனைவியுடைய பொருளாதார நிலைமை, கணவனுடைய பொருளாதார நிலைமை, இது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி 7ஆம் இடத்து சனியால் வரும். புருஷன் இப்படி ஏதாவது செய்கிறாரோன்னு எல்லா பெண்களுக்கும் சந்தேகம் வரும். கன்னிராசிக்காரர்களுடைய மனைவிகள் சந்தேகப்படுவார்கள். எனக்கு தெரியாமல் அதே நேரத்தில் கணவன் வந்து மனைவியை சந்தேகப்படுறது நடக்கும். எனக்கு தெரியாமல் அண்ணா அக்காளுக்கு ஏதாவது தூக்கி கொடுத்துட்றாங்களோ, அவங்க வீட்டுக்கு எதனா செய்கிறாங்களோ, இவங்க வீட்டுக்கு எதனா செய்கிறாங்களோ, இந்த மாதிரி குடும்பத்தில் குழப்பங்கள் வரும். எனக்கு ஒரு ஜோதிட ரீதியாக எப்போவுமே நான் அட்வைஸ் பண்ணாதவன். தெர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி, ஒன்லி ப்ரெடிக்ஷன் சொல்லக்கூடியவன். அப்படிப்பட்ட நானே என்ன சொல்லுவேன்னா, 3ஆம் மனிதர்கள், இந்த சகுனி வேலை பார்க்குறவங்கள குடும்பத்தில் இனிமேல் நம்பாதீங்க கன்னிராசிக்காரங்க. ஒரு 2 வருஷத்துக்கு கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது மெய் என்கின்ற விதமாக புருஷன் இதை பண்ணாரா, பொண்டாட்டி இதை பண்ணாங்களா அப்படிங்கிறத மற்றவங்கள்ட்ட கேட்டு இதை பண்ணுறதை விட நீங்களே தீர விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த குடும்ப ஒற்றுமையை குலைக்கக்கூடிய அமைப்பு, தேர்ட் பார்ட்டி ஏதாவது ஒன்று சொல்லி கோல் மூட்டி ஏதாவது பண்ணக்கூடியதை பண்ணுவார். மற்றபடி பெரிய விஷயங்கள் எது இருக்காது. ஹெல்த் இஷ்யூஸில் சின்ன சின்ன விஷயங்கள் வரும். கணவனை பற்றி கவலைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு 60 வயசான கணவருக்கு அப்படியா இருக்குது இப்படியா இருக்குன்னு ஏதாவது பிரச்சனைகள் வரும். பொதுவாகவே கண்டகச்சனி என்பது 7ஆம் பாவகத்தை பாதிக்கக்கூடியது. பார்ட்னர்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு போன்ற விஷயங்களில் கெடுதல்கள் வரும். கூட்டு தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுலேயும் வந்து அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு நம்ப வேண்டாம், தீர விசாரிச்சுக்கங்க. நட்புகளில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவு தான் நட்பு. இங்கே ஃப்ரெண்டு உங்களை கண்டாலே இப்படி ஓடி போவார். அப்போ ஃப்ரெண்டால் ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அப்போ இவர் போய் ஃப்ரெண்டு நினச்சோமே, இவரை போய் உயிர் நண்பர்னு நினச்சோமே, இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு கணவன் நட்பு உறவுகள் இந்த மாதிரியான விஷயங்களில், வியாபார விஷயங்களில் கொஞ்சம் சுணக்கங்கள். நீங்களே கொஞ்சம் சோம்பேறி ஆவீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு சோம்பல் வரப்போகிறது. ஒரு நிலையில் எந்திரிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இதை இன்னைக்கு பண்ணலாம், எதையும் ஒத்தி போட வைப்பார் கண்டகச்சனி. மனுஷன் வந்து சரியோ தப்போ டக்குன்னு டூ இட், அதை செஞ்சுட்டா தான் அவனுக்கு வாழ்க்கை. அதை செய்ய விடாமையே தடுக்கக்கூடியவர். ராசியை பார்க்குறாரு இல்லையா, நெகட்டிவ் தாட்ஸ் வரும். இதை இப்படி பண்ண வேண்டாம், அதை இப்படி பண்ண வேண்டான்ற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரும். ஆக 7ஆம் இடத்து சனி பெரிய அளவில் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்க போகிறதில்ல. நம்முடைய உணர்வுகளை பாதிக்கக்கூடிய, நம்ம கொஞ்சம் பிடிவாதம் பண்ணக்கூடிய, நமக்கு கணவன் மனைவியுடைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய, எரிச்சலை உண்டாக்கக்கூடிய, நிதான போக்கை கொடுக்கக்கூடிய, நிதானம் சுறுசுறுப்பாக இருக்கிற நான் வந்து டல் ஆகிட்டனால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா,
நான் கொஞ்சம் வேகமாக ஆக்டிவாக பண்ணணும்னு நினச்சாலும் என்னுடைய உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா, அந்த உடம்பு ஒத்துழைக்காத சில விஷயங்களையும் அவர் செய்வார். மற்றபடி வந்து 7ஆம் இடத்து சனி பெரிய அளவில் சோதனைகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மற்ற கிரகங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமான தன்மையில் தான் இருக்குது. ஆகவே ஒரு 60 மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த சனிப்பெயர்ச்சி 7ஆம் இடத்துல வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. கன்னிராசி சார் 23 இயர்ஸ். ஸோ என்ன தெரிஞ்சுக்கணுங்க ஐயா? இல்லை அதான் கல்யாணமா? இல்லை கல்யாணம் இல்லை. இப்போ முதல்ல சார் சொல்லும்போது ஏதோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் அது என்ன, அது 23 இயர்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுமா இல்லை அந்த மாதிரி கேட்குறேன். 23 வயசு கன்னிராசிக்காரருக்கு என்ன நடக்கும்னா நான் அதையே சொல்லிட்டேன். 23 வயசுக்காரருக்கு நீங்கள் யார்? அப்பா. அப்பா. நீங்களும் 23 வயசுலேருந்து தான் தாண்டி வந்தீங்க. உங்கள் 23 வயசில் என்ன பண்ணீங்க? நான் எதுவும் தப்பாக எதுவும் பண்ண. உங்கள் 23 வயசில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை உங்கள் பிள்ளை பண்ண போகுது, அவ்வளோதான். கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி வருகிறது. 7ஆம் இடம் என்பது ஆண் பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 23 வயது பையனுக்கு உண்மையை சொல்ல போனால் இந்த இடத்துல ஒரு காதலோ காதல் போன்ற உறவுகளோ எதிர்பாலினத்தவர் மீது ஈர்ப்புகளோ வந்தால்தான் அது பையன், இல்லைன்னா அது மண்ணு. வந்தால் தான் அது பொண்ணு, இல்லைன்னா அது மண். அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் நம்மளும் அந்த வயசை தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆக கன்னிராசிக்காரர் ஒரு 23 வயது பையனுக்கு எதிர்பாலினத்தவரை புரிய வைக்கக்கூடிய 7ஆம் இடத்து சனி இப்போ வந்திருக்கிறார். கண்டகச்சனி அதைத்தான் செய்வார். எதிர்பாலினத்தவரிடம் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள், எதிர்பாலினத்தவர் ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ், இந்த மாதிரியான விஷயங்களை புரிய வைக்கக்கூடிய தன்மை, இதை தான் அவங்க கன்னிராசிக்காரர்களுக்கு செய்வார். காதல் வரும், அந்த காதலில் கண்டிப்பாக தோல்வி வரும். ஏன்னா அதுக்கடுத்து அஷ்டமத்து சனி வரப்போகுது இல்லையா, அப்போ தோல்வி வரும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 23 வயது பையனுக்கு ஒரு 20 வயது பெண்ணை வந்து அறிமுகப்படுத்தி 23 வயசுலேயே நம்ம யாருக்கும் கல்யாணம் பண்ணி போகிறதில்ல. காதல் வந்ததற்கு பிறகு தான் பின்னாடி ஒரு 5 வருஷம் கழித்து கல்யாணம் ஆக போகுது, 3 வருஷம் கழித்து கல்யாணம் ஆக போகுது. ஒரு மனைவி என்பவள் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புள்ளோன்னு இருப்பாள் என்பதற்காகவே ஒரு ஆணுக்கு காதலி என்கின்ற வகையில் ஒரு பெண்ணையும், ஒரு கணவன் என்பவன் எப்படிப்பட்ட அமைப்புகளில் நடந்து கொள்வான் என்பதை ஒரு பெண்ணுக்கு உணர்த்துவதற்காகவே காதலன் என்கின்ற அமைப்புகளையும் இந்த கண்டகச்சனி அமைப்பு செய்யும். அப்படி தாங்க உண்மை. 23 வயசு பையனுக்கு வேற என்ன தெரிய போகுது? நம்ம என்ன அவனுக்கு பொறுப்பாக கொடுக்க போகிறோம்? நம்முடைய இந்திய கலாச்சாரமே மிகப்பெரிய உன்னதமான ஒன்று. என்னதான் 23 வயசு பையனாக இருந்தாலும் மடியில் தூக்கி தானே நம்ம வச்சுக்கிறோம். அதனால் பையனை பற்றி கவலைப்படாதீங்க. பையனை பற்றி கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. அவனை தாங்குவதற்கு தூணாக அப்பாவாகிய நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் பெரிய அளவில் கண்டகச்சனி அமைப்புகள் கஷ்டங்கள் நஷ்டங்களை கொடுக்காது. இப்போ பொதுவாகவே வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் ஜாயின்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நம்ம தானே பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம். அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு 23 வயதுகளில் 20 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது என்பது தாங்க உண்மை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசிக்கான இந்த சனி பயிற்சி பலன் எப்படி இருக்க போகுதுங்க ஐயா? 12 ராசிகள்லேயே துளாராசிக்காரங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். இந்த சனி பயிற்சிலாம் நான் துளாராசிக்கு கஞ்சத்தனம்லாம் இல்லை, 100 மார்க் அப்படியே கொடுத்துருவேன். அள்ளி கொடுத்துட்டீங்க. ஆமாம். ஏன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவே வந்து துளாராசிக்கு ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் 120 நாளைக்கு மேலே சுக்கிரனே உச்சத்தில் இருப்பார். ரெண்டாவது சனி வந்து அவங்களுடைய யோகக்காரகர். சனி வந்து துளாராசிக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த யோக கிரகம் வந்து இப்போது 6ஆம் இடத்திற்கு போகக்கூடிய யோக இடத்திற்கு போகக்கூடிய எல்லா லெவல்லையும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இப்போ 8ல் இருக்கிற குரு பகவான் வந்து மே மாதம் 14ஆம் தேதி வந்து 9ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்க போகிறார். அதற்கப்புறம் 4 நாளில் நடக்கக்கூடிய ராகு கேது பேச்சில் கேது வந்து 11ஆம் இடத்துக்கு போக போகிறார். ஆக பாபர்கள் எல்லாருமே நல்ல இடத்துலையும் சுபர்கள் எல்லாமே கோண இடத்துலையும் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆக உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல எல்லா லெவல்லையும் உங்களுக்கு அப்படியே துளாராசிக்காரர்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அற்புதமான சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்கும். இன்னும் ஒன்று நான் சொல்லுவேன், இந்த சனிப்பயிற்சின்றது கொஞ்சம் காமனான ஒன்று தான். உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பில் நல்ல தசாபுக்திகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் லட்சாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கோடீஸ்வரர்களாகவும், ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியதாகவும், ஏற்கனவே நல்லா இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மிக நல்லாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த சனிப்பயிற்சியில் சர்வ நிச்சயமாக உண்டு. துலாம் ராசிக்காரர்கள் உண்மையிலே பிளஸ்ட், கொடுத்து வைத்தவர்கள், கடவுள் பரம்பொருளால் நேரடியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத இந்த சனிப்பயிற்சி நிச்சயமாக
தீர்மானிக்கும், நிர்ணயம் செய்யும். என்ன வயதிற்கேற்றாற் போல் உங்களுக்கு நல்லதுகள் நடக்கும்னு சொல்லுவேன். கடந்த காலங்களில் ஒரு 3 வருட காலமாக 2.5 வருஷ காலமாக எதில் பாதிக்கப்பட்டீர்களோ, வேலை போச்சா, தொழில் போச்சா, கணவன் மனைவி அமைப்புகள் நன்றாக இல்லையா, வெற்றிகள் கிடைக்கவில்லையா, அல்லது உங்களுக்கே உடல் ஆரோக்கியம் நல்லா இல்லையா, கடன் தொல்லைகளில் இருந்தீங்களா, மிக முக்கியமாக பெரிய அளவில் ஒரு 40-50 வயசுக்காரங்களுக்கு பிள்ளைங்களால் நிம்மதி இல்லைன்னு சொல்லுவேன். இந்த காலத்தில் பாருங்கள், தோலுக்கு மிஞ்சினா தோல்னு சொல்லிடுறாங்க. பிள்ளைகள் நல்லா படிக்கல, எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை வச்சுருக்கு. உண்மையை சொல்லப்போனால் அந்த காலத்தில் குழந்தைகள் பிறக்கும் போதே கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்த மாதிரி கையில் செல்ஃபோனோட தான் குழந்தைங்க பிறக்குது. இந்த மாதிரியான விஷயத்தில் குழந்தையை எப்படி ஒரு வழி நடத்துறது, எப்படி அதை வழி நடத்தி கொண்டு போகிறதுன்ற மாதிரியான குழப்பங்கள் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய, குழப்பங்களை தீர்க்கக்கூடிய, எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கக்கூடிய, சுருக்கமாக சொல்லிடலாம், 5 நிமிஷம்லாம் பேச வேண்டாம், 50 செகண்ட் துளாராசிக்காரங்களுக்கு பேசினாலே போகிறோம். சரி, என்ன இதை நான் வேறு மாதிரி சொல்கிறேன், எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, நான் வீட்டுக்குள்ளே போர்வையை படுத்து தூங்கிட்டு இருந்தால் வாசலை பிரிச்சுக்கிட்டு ஓட்டை பிரிச்சுக்கிட்டு இன்னும் 500 ரூபா கட்டையோ தங்க கட்டையோ யாரா போட்டுருவாங்களான்னு சொன்னால் கண்டிப்பாக போட போகிறதில்ல. உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய தராதரத்திற்கு, வயது, தகுதி, இருப்பிடத்திற்கேற்றாற் போல பலிக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இது இருக்கும். முயற்சி நீங்கள் தான் பண்ணணும். பரம்பொருள் உங்களுக்கு நல்லதை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. பக்தன் ஒரு அடி எடுத்து வச்சா தான் பரமன் 100 அடி எடுத்து வைப்பான். அந்த ஒரு அடியை நீங்கள் எடுத்து வைக்கணும்ல. ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப நல்லவைகள், உன்னதங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வயதிற்கேற்றாற் போல என்ன கிடைக்கலையோ அது கிடைக்கும். வேலை கிடைக்கும், நிரந்தர வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்லா சம்பாதிக்க முடியும், தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், மனைவி நன்றாக இருப்பார், கணவன் நன்றாக இருப்பார், காதலன் காதலி கிடைப்பார். பிரேக்கப் ஆகி போன காதல் திரும்ப வரும். யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போனாங்களோ அவங்கெல்லாம் மறுபடியும் உங்களுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து உங்களை நோக்கி வரக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களுடைய எண்ணத்திற்கேற்றாற் போல, உங்களுடைய இருப்பிடம், வசதி, தகுதிக்கு ஏற்றாற் போல, வயதிற்கேற்றாற் போல நல்லவைகள் மட்டும் நடக்கும்னு நான் சுருக்கமாக சொல்லிடுவேங்க. எப்போவோ ஒரு முறை அத்தி பூத்தாற் போல, இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இது பண்ணுற குறிஞ்சி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான கோச்சார நிலைகள் இப்போது துளாராசிக்காரர்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இதை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப ஒரு கூடுதல் குறைவுகள் இருக்கும். ஆனால் பொதுவாக எப்படி பார்த்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நிம்மதிகளை கொடுக்கக்கூடிய, எதில் இழந்தீர்களோ, எதில் கவலையாக இருக்கிறீர்களோ, எதில் உங்களுக்கு நிறைவு இல்லையோ அவைகள் அத்தனையிலும் 100% நன்மைகளை தரக்கூடிய, திருப்தியை தரக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சிங்க அந்த சனிப்பெயர்ச்சி. சிறப்புங்க ஐயா. இந்த தராசான்னு இல்லை, 2 பக்கமும் அள்ளி வச்சு கொடுத்துட்டாரு. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது விருச்சிகம். இவங்களுக்கு எப்படி? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லப்படக்கூடிய சனி இப்போ 5ஆம் இடத்திற்கு போகிறார். கோணத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய அளவில் சாதகமான பலன்களை தர்றதில்லை அப்படிங்கிறது உண்மைனா கூட குருவோட வீட்டுக்கு போகிறார். உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய குருவோட வீட்டில் அவர் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. அடுத்தடுத்து வரக்கூடிய மற்ற மாற்றங்களும் பெரிய அளவில் உங்களை கைவிடாத ஒரு அமைப்பில் தான் இருக்குது. ஆக என்ன நடக்கும்? 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சுப பிரிவுகளை செய்வார். ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ண வைப்பார், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். குழந்தைகளை நம்ம அப்படியே கோழி மாதிரி நம்ம கூட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்ம பெற்றுக்கலை, நம்ம வளர்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு குழந்தைகள் என்ன பண்ணுது, அவங்களுக்கு சிறகு முளைச்சதற்கு பிறகு அவங்க வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடம், மதுரையில் பிறந்த, திருச்சியில் பிறந்தவங்க சென்னைக்கு வர்றது, வெளி மாநிலத்திற்கு போகிறது, இந்த மாதிரி குழந்தைகளை சுப பிரிவாக பிரிய வைக்கக்கூடிய அமைப்பு பெற்றோர்களான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது உண்டுங்க. இப்போ இதே இடத்துல 5ஆம் இடத்துல சனி வர்றதுன்றது ஒரு அமைப்பில் அதிர்ஷ்ட நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய ஒன்று. அர்த்தாஷ்டம சனி அமைப்பில் என்ன பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல சனி இருந்து வீடு வாங்க முடியாமல், வாகனம் வாங்க முடியாமல், வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டு கனவு பலிக்க போகுது. இது வரைக்கும் 2 வருஷம் வீட்டில் தடை, வாகனத்தில் தடை, அம்மா கிட்ட பேசவே முடியல, அம்மாவுக்கு எனக்கு ஒரு மாதிரி முரண்பாடு, அல்லது அம்மாவை பார்க்க முடியல, அம்மாவை ஒரு இடத்துல வச்சுருக்க முடியல, அம்மாவை பிரிந்து ஒரு இடத்துல இருக்கிற, இந்த மாதிரி தாய் வழி அமைப்புகளில் ஒரு மாதிரியான சோதனைகள் இருந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து நிறைவுகள் வரக்கூடிய தன்மை சர்வ நிச்சயமாக உண்டு. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஒரு மாதிரியான பெயரை இழந்தவர்கள், ஒரு ஆரோக்கிய குறைவு, கடன், சுகஸ்தானத்தில் சனி இருந்தார்னாலே ஆரோக்கிய குறைவு ஏற்படும். ஆரோக்கிய குறைவு யாருக்கு ஏற்படும்? ஒரு 50 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே தான். அப்போ இளைஞர்களுக்கு ஒரு மாதிரியாக அதிர்ஷ்டம் இல்லாத நிலைமைகளை கொடுத்து கொண்டிருந்த சனி இப்போது மாறக்கூடிய அமைப்பு ஓரளவுக்கு நன்றாகத்தான் இருக்கும். அதாவது கெடுதல்களை தந்து கொண்டிருந்த சனி இப்போ கெடுதல்களை நிறுத்தக்கூடிய அமைப்பிற்கு 5ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார்
என்பது தான் உண்மை. 5ஆம் இடத்தில் இருக்கிறவர் 7ஆம் இடத்தை வேற பார்ப்பார். இப்போ வந்து ஆண் பெண் அறிமுகங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இளைஞர்களுக்கு காதல் ஏற்படும். அந்த காதலின் மூலமாக ஒரு புரிதல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி உறவுகள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு திருப்தியாக இருக்கும். கணவனுடைய ஆரோக்கியம், கணவனுடைய பொருளாதார நிலைமை இதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். மனைவிக்கு வேலை கிடைக்கல, குடும்பம் பிரிஞ்சிருக்கு. கணவனுக்கு ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, மனைவிக்கு ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர், அவங்க அந்த ஒரு இந்த ஒரு பிள்ளைங்க தாத்தா பாட்டிக்கிட்ட வளருது. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு யூனிட்டி, ஒரு மாதிரியாக ஒற்றுமையாக குடும்பம் சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆக 5ஆம் இடத்து சனி மிகப்பெரிய கெடுதல்களை குருவின் வீட்டில் இருக்கிறதுனால செய்ய மாட்டார். இப்போ நான் ஏற்கனவே இந்த பேட்டியின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த இடத்துல எவர் வீட்டில் சனி இருந்து பலன் தருகிறார் என்பதும் ஒரு பெரிய விஷயம். ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. வழக்கு வம்பு போன்றவைகள் சாதகமாக ஏற்படும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பூர்வீக அமைப்புகளில் கொஞ்சம் ஈடுபாடு வருங்க. அதையும் ஒரு முக்கியமாக சொல்லணும். சொந்த ஊருக்கே போயிடலாம், சொந்த நாட்டுக்கே திரும்பி வந்துடலாம், சொந்த மாநிலத்துக்கே திரும்பி வந்துடலாம், தாய்மண் தமிழ் மண்ணுக்கே வந்து திரும்ப வந்து தொழில் ஆரம்பிக்கலாம், வேலை ஆரம்பிக்கலாம், விவசாயம் செய்யலாம், கால்நடைகள் மீது ஆர்வம் போன்ற அமைப்புகள், தாத்தா பாட்டி செஞ்ச தொழிலை பண்ணலாம், அப்பா செஞ்ச தொழிலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மண்ணுக்கே உரிய ஒரு மகத்தான அமைப்புகளை அப்படியே தொடர்ந்து பார்க்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் அர்த்தாஷ்டம சனியில் உங்களுக்கு என்னென்ன, அர்த்தாஷ்டம சனினா கடந்த 2 வருஷமாக அவர் வந்து 4ஆம் இடத்துல இருந்தார். அந்த 2.5 வருஷமாக உங்களுக்கு என்னென்ன சோதனைகளை கொடுத்து வந்து கொண்டு இருந்தாரோ அவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும், குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்தவர்கள் எல்லாமே ஓரளவுக்கு அது சுப அமைப்புகளாக நிவர்த்தி செய்யக்கூடிய 5ஆம் இடத்து சனி பெரும்பகுதியாக 60 மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்லதைகளை செய்யக்கூடிய அமைப்பில் தாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. இரண்டும் கலந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஐயா நமக்காக சொல்லியிருக்காங்க. அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க ஐயா. அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைய இருக்குங்க ஐயா? தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வருதுன்னா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவலைகள் வரும். சில பேர் கவலை கூட படுத்துவாங்க. எழுத்துக்கள் மற்ற இதெல்லாம் வந்து அர்த்தாஷ்டம சனி வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு பொது பலனாக சொல்லப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக உள்ளே போய் சொல்லக்கூடிய ஜோதிடன் நான், உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில் தானே அவர் வர்றாரு, குருவோட வீட்டில் தானே வர்றார். 4ஆம் இடத்துல அவர் வர்றது எல்லா இடத்துக்கும் எல்லா மாதிரியாக, அதாவது தன்னுடைய வீட்டில், குருவோட வீட்டில், புதனுடைய வீட்டில், சுக்கிரனுடைய வீட்டில், செவ்வாய் வீட்டில்ன்ட்டு ஒவ்வொரு கலந்து கட்டி தானே சனி பலன் தருவார். ஆக குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நல்ல பலன்களை தான் தருவார். அர்த்தாஷ்டம சனி பெரிய கெடுபலன்களை தரப்போறதில்லை. இந்த சனி பயிற்சி நடந்து 2 மாதத்தில் மே மாதத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் அப்படியே மாறி ராசியை பார்க்க போகிறார். ராசியை ராசிநாதன் பார்ப்பது என்பது 2025 மேலிருந்து 2026 மே வரைக்கும் அட்டகாசமான ஒரு அமைப்பு. ஆக சனி பயிற்சி வந்து பெரும்பாலான நாட்கள் நல்லவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ல் உச்சமாவார் குரு பகவான். அப்போ குருவின் பெயர்ச்சி 2 வருஷங்களுக்கு சாதகமாக நல்ல வகையில் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பில் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்து சனி கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய கடுமைகளை செய்ய போவது இல்லை. சரி, என்னங்க தான் அந்த மாற்றத்தில் நடக்கும்? ஒரு 6 மாதமாக நீங்கள் நல்லா இல்லை தனுசு ராசிக்காரர்கள். ஏன்னா 6ஆம் இடத்திலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். வியாபார அமைப்புகள், தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகளில் நீங்கள் நிம்மதியாக இல்லை என்பது தான் உண்மை. இதுவரைக்குமே மேலதிகாரிகளோடு ஏதாவது ஒரு மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, ஒரு பெண்ணை மேலதிகாரியாக கொண்டு ஒரு இடத்துல முன்னேற முடியாமல் இருக்கிறவங்க, பதவி உயர்வு கிடைக்காதவங்க, சம்பள உயர்வு கிடைக்காதவங்க, தன்னுடைய திறமைக்கு சரியான அங்கீகாரமே இல்லைங்க, நான் தாங்க இங்கே உண்மையிலே இதான புத்திசாலியான ஆள், வேலை செய்கிறேன், யாரோ ப்ரமோஷன் வாங்கிட்டு போகிறாங்க, சேலரி வாங்கிட்டு போகிறாங்க, இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நல்ல மாற்றங்கள் வேலை, தொழில், வியாபாரம் அத்தனை அமைப்புகளையும் ஏற்படும். நல்ல விதமாக இருக்கும். பணவரவு வரும். எல்லா நிலைமைகளையும் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகும். 2 வருஷம் சனிப்பயிற்சி 2.5 வருஷம் இருக்கும்போது 3ஆம் இடத்துலேயே ராகு வந்துடுறார். ராகு 3ஆம் இடத்துல. அதுதான் நான் சொல்கிறது. ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நீங்கள் இங்கே பலன் சொல்ல முடியாது. கம்பைண்டு தான். ஒரு 2 கையும் சேர்ந்தா தானே இப்படி தட்டினா தான் சவுண்டு கேட்கும். ஒரு கையை வச்சு இப்படி சத்துக்கிட்டு இருந்தால் சத்தம் கேட்காது. 2 கை தட்டினா தான் ஓசைன்னு சொல்கிறோம். இந்த சனியின் இயக்கம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் குரு 7, 8ஆம் இடங்களில் வலிமையாக இருப்பதும், ராகு 3ஆம் இடத்தில் இருப்பதும் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. அரசு ஆதரவு கிடைக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். ஒரு பணக்காரரோட, ஒரு அதிகாரம் உள்ளவரோடு, மந்திரி போன்ற அமைப்புகளோடு எல்லாருக்கிட்டையும் ஒரு சிநேகிதம் கிடைத்து அந்த அறிமுகத்தின் மூலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அப்படியே நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு பலனை ஒரு இதாக சொல்லுவேன். வேற்று மத இன மொழி பேசுகின்ற நண்பர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கும். அவங்களோட
சேர்ந்து ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறது, அவங்களோட சேர்ந்து ஏதாவது பணப்பிரச்சனைகளில் ஒரு தீர்வுகள் நிவர்த்திகள் வர்றது, இழந்த பணத்தை திரும்ப வரக்கூடிய அமைப்பு இந்த 4ஆம் இடத்து சனி அமைப்புனால கண்டிப்பாக உண்டு. 1.5 வருஷம் ராகு கொஞ்சம் வலுவான ஒரு இடத்துல இருக்கிறார் இல்லையா? அப்போ எல்லா விதத்திலும் தொட்டது துலங்கக்கூடிய, அனைத்திலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கக்கூடிய, இப்போ இருக்கின்ற கடன் போன்ற விஷயங்களை அப்படியே தீர்க்கக்கூடிய 50-60 வயது மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே ஒரு நிலையில் ஆரோக்கியம் மிக அருமையாக இருக்கக்கூடிய, உங்களுக்கு வயதிற்கேற்றார் போல என்ன தேவையோ திருமணம் ஆகிறது கண்டிப்பாக திருமணமாகும். ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும். பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, புள்ள சரியில்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் அப்படியே விலகும். ஆக குடும்பத்திலும் வேலை தொழில் போன்ற அமைப்புகளிலும் நிம்மதிகள் நிவர்த்திகள் இருக்கக்கூடிய நல்ல மாற்றமாகவே 75 மார்க் நான் கொடுக்கக்கூடிய அளவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லா தாங்க இருக்கு. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து நீங்கள் நல்லது சொல்ல வேண்டாம், இருக்கிறது விட்டுட்டு போனாலே போதும் அப்படின்னு இந்த கமெண்ட்ல போட்டிருப்பாங்க. உசுறு மட்டும்தாயா இருக்கு இந்த மகர ராசிக்கு அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு சொல்லுங்க. மகர ராசிக்காரர்களுக்கும் துலாத்திற்கு அடுத்து நான் மிகப்பெரிய நன்மைகளை சொல்லுவேன். உண்மையிலே சொல்லப்போனால் இப்போ நான் சொன்ன மாதிரி 7.5 சனி என்பது 7.5 வருஷம் உங்கள் மேலே படர்ந்திருந்த ஒரு டார்க், ஒரு இருட்டு. அப்படிப்பட்ட இருட்டு கடந்த 7.5 வருஷமாக ஒரு 5 வருஷம் கடுமையான சோதனைகளை நீங்கள் சந்திச்சிங்க. மகர ராசிக்காரங்க எல்லாரையும் சொல்கிறேன். 2023, 24 பரவாயில்ல. ஆனால் 2020, 21, 22 எப்படி இருந்ததுன்னு கேட்டால் மகர ராசிக்காரர்கள் ஓவென்று எழுவீர்கள். அந்த அளவிற்கு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் 30-40 வயதுகளில் இருந்த இளைய பருவத்தினரை செட்டில் ஆக விடாமல், ஜோசியம்ன்றது கொஞ்சம் நுணுக்கமாக சொல்லப்போனால் 50 வயசுக்காரங்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லைன்னு சொல்லிடுவேன். அப்போ இந்த மாதிரி முதல் சுற்று சனியாக வந்தவர்கள் எல்லோருக்குமே சனி பகவான் மிகப்பெரிய சோதனைகளை மகர ராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டாரு. 2024 கொஞ்சம் பரவாயில்ல. இந்த 2025 இப்போ பிறந்துருச்சு, ஒரு மாதம் ஆச்சு, கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லோரும் நல்லா இருக்க போகிறீங்க. எல்லாருக்கும் முயற்சிகள் பலிக்கப் போகிறது. உண்மையில் 7.5 சனி முடிந்ததற்கு பிறகு வாழ்க்கை செட்டில் ஆக வேண்டும் என்பது ஒரு விதி. என்ன செட்டில் ஆகணும், எதில் செட்டில் ஆகணும், ஒரு கனவுகள் பலிக்க போகுது, லட்சியங்கள் நிறைவேறப் போகுது. இவர் எனக்கு கிடைக்கணும், இது எனக்கு கிடைக்கணும், இந்த தொழில் கிடைக்கணும், இதில் முன்னேறணும், என்னுடைய ஆசையே இதுதான், சினிமாவில் ஜெயிக்கணும், அதில் ஜெயிக்கணும், மீடியாவில் வரணும், யூடியூப்பில் வீடியோ போடணும், ஃபேஸ்புக்கில் நான் தான் பெரிய ஆள் ஆகணும், இன்ஸ்டாகிராமில் என் ரீல்ஸு தான் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகணும், எல்லாருக்குமே போகுது. மகர ராசிக்காரர்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள், உன்னதத்தை அடைய போகிறீர்கள், உயர்வாக போகிறீர்கள் என்பது தான் உண்மை. சுருக்கமாக சொல்லப்போனால் மகரம் சிகரத்தை எட்டப் போகிறது அப்படின்னு தெளிவாகவே சொல்லிடலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி வருகிறார். 3ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி என்னன்னா தன்னம்பிக்கையை ரொம்ப அதிகமாக கொடுப்பார். அதிகமான ஒரு தன்னம்பிக்கை, எதையும் சாதிக்க முடியும். தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போராது. அந்த தன்னம்பிக்கையை எப்படி சரியாக வழி நடத்தி எப்படி அதை கொண்டு போய் எப்படி நம்ம ஜெயிக்கணும், ரூட்டு தெரியணும்னு சொல்லுவோம் இல்லையா? தெளிவாக சொல்லப்போனால் நல்ல சந்தர்ப்பங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வரும். ஏற்கனவே வந்த சந்தர்ப்பங்களை நழுவ விட்டு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சது விட்டுட்டனே அப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்குமே அருமையான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்து அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் முறையாக உபயோகப்படுத்தி கொண்டு, அது ஒரு பெரிய விஷயம். 7.5 சனிலலாம் நல்ல சான்ஸ் உங்களுக்கு வந்தது, ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் மிஸ் பண்ண தேவையில்லாத அனைத்து சந்தர்ப்பங்களும் அப்படியே மகராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய தகுதியை நிரூபிக்கக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சிங்க. எல்லா லெவல்லையும் இவர் தானா இப்படித்தானா, பழைய மாதிரி இவர் இல்லைங்க, சொல் வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய தன்மைகள் உண்டு. இது வரைக்கும் வாக்குறுதியை காப்பாற்ற முடியல. கிரெடிட் கார்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கொடுத்த பணத்தை வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியல, கொடுத்த பணம் திரும்பி வரல, இந்த மாதிரி பணப்பிரச்சனையில் இருந்து கொண்டிருந்தவர்கள் குடும்பம் சரியாக அமையலை, கூற்று கேஸு வம்பு வழக்கு, புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, இந்த மாதிரியான விஷயங்கள், பிள்ளையை பிரிஞ்சிருக்கிறேன், புள்ள இங்கே இருக்கு, நான் இங்கே இருக்கிறேன், புருஷன் பொண்டாட்டி இங்கே இருக்கிறோம் என்கின்ற மாதிரியாக மன அழுத்தத்தோடு இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு. ஒரு 3 மாதத்தில் டக்குன்னு ரிலீஃப் ஆகும் எல்லாமே. ஒரு 3 மாதம்னா ஏப்ரல் மே ஜூனுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ரூட்டு கிடச்சி சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள், மனம் திரும்பக்கூடிய வழிமுறைகள். மிக மிக முக்கியமாக ஒன்று சொல்லுவேன், கெட்ட பழக்க வழக்கங்கள்னு சொல்லப்படக்கூடிய, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஒரு 6 மணி ஆச்சுன்னா வரிசையாக பைக்காக நிற்கிது பாருங்கள் ஒரு கடையில், இப்படியே கையை விட்டு ஒரு பாட்டில் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்களே, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களில் ஆழ்ந்து கொண்டிருந்த பழக்க வழக்கங்களை எப்படியோ கற்றுக்கிட்டேன், அந்த ஃப்ரெண்டு கற்றுக் கொடுத்தார், இந்த ஃப்ரெண்டு கற்றுக் கொடுத்தாருன்னு இப்படி போயிட்ட இளைய சமுதாயம் கூட அப்படியே திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் உண்டு. மகரம் கோபுரத்தில் ஏறப்போகிறது, படிப்படியாகத்தான் ஏறும். இப்போ ஜி பூம்புமா மாதிரி நான் சொன்ன உடனே 1 மாதத்தில் இவ்வளவு நடந்துடாது. 7.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் 7.5 மாதமாவது தேர்றதுக்கு ஆகும். ஆக படிப்படியாக உங்களுடைய வெற்றிகள், உங்களுடைய சக்தி, உங்களுடைய அத்தனை அமைப்பும் இனிமேல் பிரம்மாண்டமாக வெளிப்பட போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. மகர ராசிக்காரர்களுக்கு நான் 85 மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய நல்ல திருப்பங்களை, முன்னேற்றங்களை கொடுக்கும் என்பது
உறுதி. யாரெல்லாம் திருப்தி அடைஞ்சிங்களோ கமெண்ட்ல கண்டிப்பாக வந்து ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்து மெசேஜ் அனுப்புங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. கும்பராசிக்காரர்கள் ரொம்ப பாவம். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் அவிட்டம், சதயம், பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இப்போ அப்படியே வெந்து நொந்து போய் சுண்ணாம்பு காலவாயின்னு கிராமங்களில் இதாக சொல்லுவாங்க. ஒரு சுண்ணாம்பு காலவையில் ஒருத்தரை போட்டாச்சுன்னா உடம்புலாம் வெந்து போகும். அந்த மாதிரி வெந்து மனம் நொந்து கெட்டு போயிருக்கின்ற அமைப்பு சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இருக்குது. மிகப்பெரிய ரிலீஃப் கும்பராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு சனி மாறப்போகிறார். 7.5 சனியுடைய முதல் பகுதி 5 வருஷம் உங்களை பாதிச்சிருக்கு, பீடிச்சிருந்தது. இப்போ அந்த 5 வருஷம் விலகி தேர்ட் ஆஃப்னு சொல்லப்படக்கூடிய 2.5 வருஷத்தில் இப்போ கும்பராசிக்காரங்க வரப்போறீங்க. உங்களுக்கு நான் அப்படி நல்லது நடந்துடும், இப்படி நல்லது நடந்துடும் வாய்ப்பந்தல் போடுறதுக்கான அமைப்புகளில் நான் வரல. ஆனால் ஒன்று சொல்லப்போனால் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருந்த கெடுதல்கள் நிற்கப் போகிறது. வாழ்க்கையில் நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது நல்லதெல்லாம் யோகசாலிகளுக்கு நடக்கட்டும். மிகப்பெரியவர்கள், கடவுளால் நேரடியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பிறப்பிலிருந்தே நல்லதை அனுபவிக்க பிறந்தவர்கள், அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நல்லது நடக்கட்டும். உங்களையும் என்னையும் மாதிரி நடுத்தரவாதிகளுக்கு கெடுதல்கள் நின்றாலே நல்லவுகள் நடந்தது மாதிரி தான் அர்த்தம். ஜன்மச்சனி என்கின்ற ஒரு மாபெரும் அரக்கன் உங்களை விட்டு வெளியே போகிறார் என்பதே கும்பராசிக்காரர்களுக்கு சனி கொடுக்கக்கூடிய ஒரு தித்திப்பான செய்தி. கும்பராசிக்காரங்கெல்லாம் நல்லா இருக்க போகிறீங்க. இதுவரைக்கும் எதை சாதிக்க முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதிலிருந்து அப்படியே சாதிக்கக்கூடிய வழிமுறைகள் தெரியக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை விட மிகப்பெரிய அளவில் என்ன ஒன்று சொல்லுவேன், எந்தெந்த இடத்துல மன அழுத்தம் இருந்ததோ, எந்தெந்த இடத்துல உதவாங்கினீங்களோ, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், கடன், நோய், விபத்துன்னு எல்லாவற்றிலும் உங்களுடைய எந்த இடத்துல அனைத்தும் விரயமானதோ அவைகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. 30 வயசுக்கு உட்பட்ட 40 வயதுகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கும்பராசிக்காரன் நல்லா இல்லை. புரட்டாதி நட்சத்திரக்காரர் தனியாக கூட்டு போய் கேளுங்க. ஏன்னா கும்பராசிக்காரங்க எதையுமே பொதுவில் ஒத்துக்க மாட்டீங்க, தனியாக தான் ஒத்துக்குவீங்க. எல்லாருக்குமே அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல் வேதனைகள், அந்த வேதனைகள்லாம் தீரப்போகுது. முக்கியமாக லவ் திரும்ப வரப்போகுது. மனைவி வரப்போகிறார். பிரிந்து போன காதலி வரவில்லை என்றாலும் கூட இன்னொரு புதிய காதலி வரப்போகிறார். நல்ல மனைவி கிடைக்கப் போகிறார், நல்ல கணவர் கிடைக்கப் போகிறார், காதல் வரப்போகிறது. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கப் போகிறது. அது ஒரு சரியான வார்த்தை. இதுவரைக்கும் என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருந்து வந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையே இனிமே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் நிச்சயமாக கிடைக்கும். பணத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஃப்ரெண்டுன்றவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க, உயிர் நண்பர்னு சொல்கிறவர் எப்பெல்லாம் காலம் வருவார்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நம்மளை பார்த்தாலே பக்கத்து சந்தில் எழுத்த வீட்டில் அப்படி இப்படி ஒளிஞ்சு போனவங்களெல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க. சொந்தக்காரங்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த நேரத்தில் சரியாக நம்ம காலம் வருவாங்கன்றதும் புரிஞ்சுக்கிச்சு. இத்தனை விஷயங்களில் கடந்த 2.5 வருட காலமாக ஜென்மச்சனியினால் அது கொடுத்த அனுபவங்களினால் ஒரு நிலையில் பாடம் கற்றுக்கொண்டு அந்த பாடத்தை வெற்றி வாழ்க்கையை படிப்படியாக நல்லவைகளை கொண்டு போகக்கூடிய பாத சனி என்கின்ற ஒரு அமைப்பு இப்போது 2ஆம் இடத்துல சனி வரப்போகிறார். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு சோதனைகள் முடிந்து விட்டன அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்காக சாதனைகளை செய்யக்கூடிய ஆரம்பங்கள் இப்போ இருக்காது. படிப்படியாக தான் நல்லது நடக்கும். வாழ்க்கையே அப்படித்தான். 80 வயசு வரைக்கும் இருக்க போகிறோம். 8 மாதத்தில் வாழ்க்கை முடிஞ்சிட போகிறதில்ல, 8 வருஷம் வரைக்கும் வாழ்க்கை முடிஞ்ச போகிறதில்ல. குறைந்தபட்சம் 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஒருவருக்கு அந்த 7.5 6 வருஷம் இப்படின்னு ஒரு செக்டாராக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது தான் வாழ்க்கை. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஜன்மச்சனி விலகிவிட்டது, கெடுதல் முடிந்து விட்டது, நல்லது நடக்க ஆரம்பம் வரப்போகிறது. படிப்படியாக நல்லவைகள் நடக்கப் போகிறது. படிப்பு கிடைக்கப் போகிறது, கல்வி நன்றாக இருக்க போகிறது, மேற்படிப்பு கிடைக்கப் போகிறது, வேலை கிடைக்கப் போகிறது. என்ன விருப்பமோ அது அமையப் போகிறது. எங்கே அழுதீர்களோ அங்கே தீர்வுகள் கிடைக்கப் போகின்றன. எங்கே மன அழுத்தம் இருந்ததோ, எந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டீங்களோ, பணம் சார்ந்த விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம், தொழில் போன்ற ஜீவன அமைப்புகள் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருமே நல்லா இருக்க போகின்ற ஒரு 60 மார்க்கு கொடுக்கக்கூடிய அருமையான யோக சனி பயிற்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி பயிற்சி சிறப்புங்க ஐயா. எதுக்குடா வாழ்கிறோன்னு கேட்குறவங்களுக்குலாம் இதுக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்கன்ற ஒரு அர்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய வருடமாக இது அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 12 ராசிகளில் நிறைவான ராசி மீன ராசிக்கு. நிறைவாக மீனம். உண்மையிலே நிறைவான ராசின்னு சொன்னாங்க. நிறைவாகத்தான் இருக்க போகிறீங்க. அதாவது நிறைவுனா திருப்தியாக இருக்கக்கூடிய, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்றதை மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம் வந்துட போகுது. ஆனால் ஒன்று, உள்ளதை சொல்லணுமே, யதார்த்தத்தை சொல்ல வேண்டும். உள்ளதை சொன்னாலும் அதிலுள்ள நல்லதை சொல்ல வேண்டும் என்கின்ற கருத்துள்ள ஜோசியன் தான்.
சரி, இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. 12 ராசிகளில் ஏதாவது ஒரு ராசிக்கு அவர் ஜென்மச்சனியாக வருவார். உண்மையில் ஜென்மச்சனி என்பதே கடுமையான ஒரு சுற்று அப்படின்றதான் சொல்லணும். ஆனாலும் இதில் நான் 2 பிரிவாக பிரித்து சொல்லியிருக்கிறேன். ஒரு 30 வயதுகளுக்கு உட்பட்டவர்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஒரு மாதிரியாகவும், 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சுப பலன்களை மட்டுமே செய்யக்கூடிய சுப விரயங்கள், பொருட்சேர்க்கை, வீட்டு சேர்க்கை, வீட்டுக்கு தேவையானது, ஒரு வீட்டிற்கு தேவையான அவ்வளோத்தையும் 2 வருஷத்தில் வாங்க போகிறீங்க. வீடே வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க. எல்லா நிலைமைகள்லையும் உங்களுடைய சேர்த்து வைத்திருக்கின்ற பணம் நல்ல வழிகளில் செலவாகக்கூடிய அமைப்பு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு உண்டு. ஐயா உடனே அங்கே வேண்டாம். நம்ம சமூக மீடியா ஊடகங்களை பார்த்தீங்கன்னா பிலோ 50 தான் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, இளைஞர்கள் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. சரி, என்ன நடக்க போகிறது? இளைஞர்களுக்கு வாழ்க்கை என்பதை என்னவென்று கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜென்மச்சனிக்கு தாங்க உண்டு. யாரையும் நம்பாதீங்க. அதுவும் குறிப்பாக நண்பர்கள், நட்புகள், உறவுகள், இந்த காதலன் உறவுகள், அதை விட முக்கியமாக மனைவி சார்ந்த விஷயங்கள், மாமா மச்சான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களில் சில படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜென்மச்சனிக்கு உண்டு. ஜென்மச்சனி என்பது அப்படி ஒன்றும் பெரிய நற்பலனை கொடுக்கக்கூடியது அல்ல. இந்த நிகழ்ச்சியில் நான் 12 ராசிக்கு நல்லாவே சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 12 ராசிக்காரங்களுமே நல்லா இருப்பாங்கன்னா எதுக்கே அந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு அப்படின்ட்டு தான் போகும். உள்ளதைத்தான் சொல்லணும். ஜென்மச்சனியினால் இளைஞர்கள் சற்று பாதிப்புகளை அடையப் போகிறீர்கள் என்பது உண்மை. ஆனாலும் இந்த பாதிப்பு உங்களுக்கு தேவை, கண்டிப்பாக தேவை. சனி என்பவர் வந்து ஒரு சாதாரண கிரகம் இல்லை, அனுபவ ஆசான். வாழ்க்கை வந்து உங்களுக்கு யார் வந்து கெட்டதுகளை கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்கள ஒரு வகையில் நீங்கள் லைக் பண்ணணும். இந்த மாதிரியும் ஒரு பேஜ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கருப்பான பக்கம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இருட்டு இருக்குன்ட்டு உங்களை புரிய வச்ச ஒருத்தர் இல்லையா, அவர் ஒரு குரு மாதிரி உங்களுக்கு. ஆக ஒரு கெட்டதை சனி கற்றுக் கொடுக்க போகிறார். ஆகவே எல்லா நிலைமையிலையும் மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க. கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது இப்போது தான் வரும். எல்லா நிலைமைகள்லையும் ஒரு ஆணுக்கு பெண்ணையும், பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தி மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஜென்மச்சனி இளைஞர்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. காதல் வேண்டவே வேண்டாம், எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. காதல் கண்டிப்பாக அழுகாட்சியில் தான் போய் முடியும், இதில் மாற்றமே கிடையாது. இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகு இந்த மனுஷன் எப்படா இவ்வளோ கரெக்டாக சொன்னார்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு காதல் வந்தே தீர வேண்டும், அழுகை வந்தே தீர வேண்டும், சக்தி விரயமாகியே வேணும், பணம் விரயமாகி போகணும். இந்த வீடியோலாம் உங்கள் கண்ணுக்கு மீனராசிக்காரங்களுக்கு படவே படாது. எல்லாம் பட்டு அனுபவிச்சதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ கண்ணில் படும். ஆகவே எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க, நிதானமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். பெரியவர்கள் சொல்கிறத கேளுங்க. இளைய பருவத்தினருக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, வீட்டில் அப்பா அம்மானு 70 வயசு தாண்டி ஒருத்தர் இருந்தார்னா அவர் ஒரு பொக்கிஷம் வீட்டில், தாத்தா பாட்டின்ற பேரில். நம்ம அப்பா அம்மாவுக்கே 70 வயசு 60 வயசு இருந்தால் கூட ஒரு பொக்கிஷம் தான். ஆக வயதானவர்களுடைய பேச்சை இளைஞர்கள் கேட்டே ஆக வேண்டிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும். வாழ்க்கை சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் என்பது தான் உண்மை. பணம் சார்ந்த விஷயங்கள் இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், வெக்கம், மானம், சூடு, சொர்ண போன்றவைகள் வேலை விஷயத்தில் வரவே கூடாது. ஒரு மேலதிகாரி அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், ஒரு வேலையை டபால்னு எந்த காரணத்தை கொண்டு வேலையை விட்டுறாதீங்க. சட்டியிலிருந்து தப்பி அடுப்பில் விழுவீங்க. ஏற்கனவே இருந்த வேலையை தவிர மோசமான வேலை கிடைக்கும். ஆக எல்லாவற்றிலும் நிதானமாக. இதெல்லாம் 30 வயசு 40 வயசுக்காரங்களுக்கு தான், 50 வயசுக்காரங்களுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பிறவிகள், அவங்களுக்கு யோகங்கள் நடக்கும். அதனால் அதை பற்றி பேசவே வேண்டாம். இளைஞர்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்கள நம்பாதீங்க. அம்மா அப்பா பேச்சு கேளுங்க, பெரியவங்க பேச்சு கேளுங்க. ஒரு மாதிரியான ஃபேண்டசியான விஷயங்களில் போய் கவனத்தை செலுத்தாதீங்க. வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதற்கான எதிர்கால முயற்சிகளை மட்டும் செய்யுங்க. அந்த முயற்சி பலிக்காதுன்றது அப்புறம், முயற்சியாக செய்யணும் இல்லை. ஆக எல்லா விதத்திலும் மனக்கட்டுப்பாடு, மிக மிக முக்கியமாக மனக்கட்டுப்பாடு. ஃப்ரெண்டோடு சேர்ந்து அங்கே போனேன், அந்த பழக்கத்தை கற்றுக்கிட்டேன், இந்த பழக்கத்தை கற்றுக்கிட்டேன், அவர் இப்படி கற்றுக்கிட்டார். இந்த நேரத்தில் தான் பழக்கங்கள்லாம் வரும். ஆகவே எல்லாவற்றிலும் மனதை மட்டும் ஒரு மாதிரியாக நல்ல விதமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைகளில் இன்னொன்று நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அடிக்கடி இதை சொல்கிறேன். 7.5 சனி கொடுக்கக்கூடிய அனுபவங்களை வச்சு தான் அடுத்த 30 வருடங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நீங்களே இது பண்ண போகிறீங்க. ஆகவே ஒரு நிலையில் சாதகமற்ற தன்மைகள் நடந்தாலும் கூட பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் எல்லாவற்றையும் ஒரு சமமாக, இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு மாதிரியான அனுபவ பாடங்கள் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வராதுங்க, நல்லாவே இருப்பீங்க என்பது நிச்சயம். ஆனால் உங்களுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 50 மார்க் இந்த சனி பயிற்சியில் கண்டிப்பாக கொடுப்பேன். மிக சிறப்புங்க ஐயா. 12 ராசிகளுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு சொன்னீங்க. இந்த சனிப்பெயர்ச்சி அன்றுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயங்களும் நிரம்பி வழிஞ்சு இருக்கும். என்னென்ன பரிகாரங்கள் செய்ய முடியுமோ எல்லாமே செய்வாங்க ஐயா. உங்களுடைய பார்வையில் இப்போ இந்த 12 ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய வாழ்வியல் விஷயங்கள் அப்படின்னு ஏதேனும் குறிப்புகள் கொடுக்க முடியுங்களா? பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஒரு மன திருப்திக்கு செய்யக்கூடியது தான். உண்மையில் ஒரு ஜோதிட பெரியவர் சொன்ன மாதிரி, மழை பெய்யறதை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது, அது இயற்கை.
ஆனால் மழை பெய்யும் போது கொடையை பிடிச்சிக்கிட்டு போகலாம். நீங்கள் மட்டும் டெம்பரரியாக மலையை தடுக்கலை, மலையிலிருந்து சேஃப்டி ஆகிக்கிறீங்க. இது மாதிரி தான் பரிகாரம். என்ன கேட்டால் கடவுளை கும்பிடுங்க, பரம்பொருளை வேண்டுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா அவ்வளோதான். ஒரு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடனாகிய நான் பரம்பொருளை வழிபடுவதை தவிர வேறு எதுவும் தனியாக சொல்ல முடியாது. ஆனால் நான் ஒன்று பரிகாரமாக சொல்லுவேன். சனி அப்படின்னாலே எளியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், நடக்க இயலாதவர்கள், பார்வையற்றவர்கள், திறனற்றவர்கள், இந்த மாதிரி இல்லாதவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, இவர்களுக்கு நம்மளால் முடிஞ்சது, நம்ம ஒன்றும் பெரிய கோடீஸ்வரன் இல்லை, ஆனால் ஒரு குழந்தைக்கு கல்வி கட்டணம், ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறது, ஒரு பார்க்க முடியாதவருக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சால் அது சனியை திருப்திப்படுத்துனது மாதிரி. ஆக ஒரு ஏழை எளியவர்களுக்கு ஒரு தகுந்த பாத்திரம் மறைஞ்சு பிச்சை போடுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பரிகாரங்களை செய்வது, கோவில்களுக்கு போவது, இது மாதிரியான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வது ஒரு நல்ல பரிகாரம் தான். இதை தவிர்த்து ஒரு பெரிய பரிகாரங்கள் எதுவும் இல்லை. ஐயா வணக்கம், உங்கள் பெயர் எங்கிருந்து வரீங்க? நான் ஸ்ரீனிவாசன், என் பேர். சென்னையில் இருக்கேன் நான். என்னோடய கேள்வி என்னென்னா, சிம்ம ராசிக்கு நீங்கள் சொன்னீங்களே ஐயா, கோச்சார வேதை வந்து இருக்கிற மாதிரி மற்ற ராசிகளுக்கு அது வந்து செயல்படாதா ஐயா? இப்போ கண்டக சனியோ இல்லை வந்து அர்த்தாஷ்டம சனியோ, அந்த 7 நாட்டு சனி இப்போ மீன ராசிக்கோ அவங்களுக்குலாம் ஒரு ரிலீஃப் கிடைக்குமா? அவங்களும் பாதிக்கப்படுவாங்களா எப்படின்றது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற கேள்வி உண்மையிலே ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது உண்மையை சொல்லப்போனால் கோச்சார வேதை என்பது 12 ராசிகளுக்கும் உள்ள ஒன்று தான். இதில் வந்து 12 ராசிகளில் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு என்னென்னா அஷ்டமச்சனி அமைப்பு. இந்த அஷ்டமச்சனி தான் ஹாரிபிள். 7.5 சனி கூட கிடையாது. உண்மையை பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் மட்டும் 8ஆம் இடத்துல, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வர்றது சனி, அஷ்டமச்சனி. இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல வரக்கூடிய அஷ்டமச்சனி தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் கடுமையான காலகட்டம். ஒரு மனுஷன் எப்போ ரொம்ப கஷ்டப்பட்டான்னு கேட்டிங்கன்னா அந்த அஷ்டமச்சனியை கண்டிப்பாக சொல்லலாம். ஆக அந்த அஷ்டமச்சனியில் வரக்கூடிய வேதை அமைப்புகள் தான் ஒரு முழுமையாக ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதுக்கு கொஞ்சம் ஒரு நிவாரணம்ன்றதான் வேதைக்கு செய்த அமைப்பு. அதாவது ஒரு லெவலில் வந்து கஷ்டங்கள் குறைவாக இருக்கிறதோ, சாதகம் பாதகம் 2 கலந்து போகிற அமைப்பில் வேதை அமைப்புகளுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை. ஆகவே மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய அஷ்டமச்சனிக்கு 7ஆம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பு தான் கோச்சார வேதியாக ஓரளவில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அதனால தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இதில் நான் குறிப்பிட்டு சொன்னேன். எல்லா ராசிக்காரர்களுக்கும் வேதைகள் உண்டு, அது ஒரு பெரிய பட்டியலாக போகும், அது இந்த இடத்துல நான் சொல்ல முடியாது. ஆனால் கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அஷ்டமச்சனியை வரக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு 1.5 வருடங்கள் அதிலிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது வேதையின் அமைப்பினால, ஒரு பெரிய அமைப்பு. அதனால நாங்கள் சிம்மராசியை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். இன்றைக்கு இந்த விஷயங்களை இந்த அளவுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்றது இறைவனுடைய கட்டளை. அதை மிக சிறப்பாக நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதற்கு இவங்களுடைய கைத்தட்டல்கள் மூலமாக நாங்கள் நன்றியை உரித்தாக்குகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வருடம் உங்களுக்கும் மிக சிறப்பாக அமையட்டும். உங்கள் மூலமாக பயன் பெறக்கூடிய எத்தனையோ குடும்பங்களும் மகிழ்ச்சியாகவும் மன அமைதியோடும் அவங்களுடைய வாழ்க்கை நிகழட்டும் நாங்களும் மனமாற வேண்டிக்கிறோம் ஐயா. மிக்க நன்றி. உலகம் முழுக்க பரவியிருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.